ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தாவேக அரசு பொறுப்பேற்றது முதலே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் என்ன ஒரு சரியான உறவு பார்த்தீங்களா? எப்படி அவர் ஆளுநர் உரையை கரெக்டாக படிச்சுட்டு போனார் பார்த்தீங்களா? அதே மாதிரி எப்படி அவங்களும் தேசிய கீதத்தை பாடினாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, என்ன இது திடீர்னு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இவ்வளோ நல்ல உறவு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேச தொடங்க யார் கண்டு பட்டுச்சோ தெரியல. ஆளுநர் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மதுரையில் போய் வைகை டேமை பார்க்குறாரு, மதுரை கலெக்டரை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்தது போலவே ஒரு ஆளுநர் தமிழக அரசு மோதல் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த அரசனுடைய பயணமும் செல்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. போதா குறைக்கு எதிர்க்கட்சிகள் வேற வரிசையாக ஆளுநரை பார்த்து திமுக, அதிமுக, பாஜகன்னு மனுவாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஆளுநர் மாளிகையில் அரசு மீது புகாராக அடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நகரப்போகுது? இது ஒரு மோதல் போக்காக அதுக்கான தொடக்கமாக பார்க்க முடியுதா அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்ப இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வலதுசாரி சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் திரு குமார் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி இணைந்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு பாவலன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு சஞ்சீவி அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றார். திரு குமார் கொஞ்ச நாள் அம்பியா இருந்தாரு, இப்போ ஏதோ அந்நியனா மாறிட்டு இருக்கிறாரா ஆளுநர்? என்ன கதை? அது யாரோட பார்வை அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் யார் அப்படி பார்க்குறான்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஆளுநர் கடந்த மாதம் நினைக்கிற ஒரு 20-25 நாளைக்கு முன்பாக வைகை டேமில் தண்ணி குறைந்து விட்டது, மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடு வரும் என்று ஒரு பத்திரிகை செய்தியெல்லாம் வந்தது. அதன் அடிப்படையாக சில கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்ட பொழுது அவர் அதை பார்வையிட சென்றார். அவர் பாஜக அரசு கூட அதை முடிச்சு போட்டு பேசணும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு அரசியல் சட்ட ரீதியாக அவருக்கு சில பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளை நிறைய பேர் செய்யலாம், நிறைய பேர் செய்யாமல் விட்டுலாம். ஆனால் இவரை பொறுத்தவரையில் ஏற்கனவே RN ரவி இருந்தார், அதுக்கு முன்னால் உள்ள ஆளுநர், இப்போ இருக்கிற ஆளுநர் எல்லாருமே அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு உரிய பொறுப்போடு நடந்துக்கணுங்கிறத மத்திய அரசு எதிர்பார்க்கறது நிஜம். இப்போ அரசியல் அமைப்புல ஜூன் 12 மேட்டூர் அணை கூட தான் திறக்கல, அதை பத்தி ஆளுநர் எதுவும் சொல்லல. மேகதாதுல கர்நாடகா அணை கூட தான் கட்டுறாங்க, அதை பத்தி ஆளுநர் எதுவும் சொல்லல. இப்போ திடீர்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க வைகை டேம்ல இருந்து. என்ன நிலைப்பாடு மாறி இருக்கு? மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, சார் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாராம், அப்புறம் திடீர்னு மாறிட்டாராம் ஆளுநர். அது வரைக்கும் நல்லா இருந்தீங்க சொன்ன மாதிரி அம்பியா இருந்தாரா, அப்புறம் அந்நியனா மாறிட்டாரா? கிளைமேக்ஸ் வர அப்பதான் சரியா இருக்கும். அரசியல் அமைப்பு அதிகாரத்துக்கு காரணகர்த்தா யாரு? மக்கள். அரசியல் அமைப்பு அதிகாரம் ஒரு நாட்டில் உருவாகிறது என்றால் அதற்கு கருவானவர்கள் மக்கள். சரி, அந்த அரசியல் அதிகாரத்தினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆளுநர். சரி, சீஃப் மினிஸ்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். சரி, அவருக்கு எல்லா ஆணைகளை நிறைவேற்றக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. சரி, ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய குறைகள், மக்கள் நார்மலாக இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது அவர் கவனத்துக்கு வந்தால், கேள்விப்பட்டால், செய்திகள் மூலம் வந்தால், அவர் அதை ஆய்வு செய்வதற்கு அவருக்கு அரசியல் சட்ட ரீதியாக உரிமையும் கடமையும் இருக்கிறது. இல்ல, அவரு வந்த முத நாள்ல இருந்தே இதுதான் அவரோட ஸ்டைலுங்க, இவருதாங்க RN ரவி இப்படிதாங்க பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஆளுநர் உரையில மத்திய அரசுக்கு எதிராக வாசகம் வருது, படிக்கிறாரு, எல்லாத்தையும் படிக்கிறாரு, கரெக்டா எல்லாமே சரியா போகுது. திடீர்னு ஒரு நிலைப்பாடு மாற்றமோ அப்படிங்கிற ஒரு எல்லாம் ஒருத்தரும் சந்தேகப்படக்கூடாது. நான் தயவு செய்து என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இருந்தே இப்படிதான் ஒரு ஆளுநர் முன்னாடி எல்லாம் சரியா இருந்து எப்பயுமே இப்படிதான். இதற்கு முன்னால உள்ள ஆளுநர் RN ரவி இருக்கும்போது என்னெல்லாம் அந்த வாசிப்புல எத்தனை கட் பண்ணாரு, என்னெல்லாம் அதுதான் சொல்றேன். இவர் அதெல்லாம் செய்யல. இப்போ இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்களேன். இவர் போய் அதிகாரிகளையும் கூப்பிட்டு என்ன ஒரே பிரச்சனை கேட்கட்டுமா? போய் ஆய்வு செஞ்சு இப்ப கலெக்டர் வைகை டேம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிற வேலையை ஆளுநர் செய்ய ஆரம்பிச்சிட்டா, அப்ப அங்க இருக்கிற MLA என்ன வேலை செய்வாங்க, மினிஸ்டர் என்ன வேலை செய்வாங்க, கமிஷனர் என்ன வேலை செய்வாங்க? அவங்க வேலையை ஆளுநர் எடுத்துக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. டூ பவர் சென்டர்ஸ் உருவாகுது. நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாருக்கும் உத்தரவிடல, இதை செய்யாத அதை செய்யாத, நான் சொன்னதை தான் செய்யணும், நான் சொன்னதை செய்யலன்னா நான் உங்களை வேலையை விட்டு நீக்கிடுவேன், இப்படி எல்லாம் அவர் சொல்லல. அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் மாநில அரசு முதலமைச்சரிடம் தெரிந்து கொள்ளலாம்,
மற்ற அமைச்சர்கள் வழியாக தெரிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அதிகாரிகள் மூலமா தெரிந்து கொள்ளலாம். அவர் ஆய்வு என்கிற பெயரில் தெரிந்து கொண்டாரே தவிர அவர் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்கவில்லை. அரசை தாண்டி அவர் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க பாயிண்டே அதுதான். அதை செய்திருந்தாருன்னா நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். குற்றவாளி ஃபேர் பாயிண்ட் கேட்கலாம். திரு ஜவஹர் அலி அவர் தெரிஞ்சுக்கிறாரு, கேட்கிறாரு, அவர் உத்தரவு போடலையே. உத்தரவு போட்டாதானே உங்களுக்கு அவர் ஸ்பீச்ல கூட சொல்றாரு, மக்கள் ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க ராஜ்பவன்ல ஃப்ரீயா என்ன அணுகுங்க, சொல்லுங்க, நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு தீர்வு காண்றேன்னு தான் சொல்றாரு. நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு அவர் சொல்லலையே. கேட்பதே தப்பான்னு கேட்கிறது, கேட்பதே தப்பு தான். எதை கேட்பது தப்பு? நீங்க வந்து மக்களிடம் நீங்க ஏன் அதை செய்யல இதை செய்யலன்னு கேட்பதே தப்பு, தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும்போது நீங்கள் இணை அமைச்சரவை போல இணை ஆட்சி போன்ற நீங்க நடத்துவதே தவறு. சரிங்க, வைகை அணையில தண்ணி வரலையாமே என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கலாம், நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டுல யார் வேணா கேட்கலாம். கவர்னர் ஏன் கேட்க கூடாது? மேடம், அவருக்கு வந்து கோப்புகளை ஆய்வு செய்யலாம், அந்த கோப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மீண்டும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பலாம், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்க. ஆனா அன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, பிரஸ் கொடுக்கிறாரு, ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் அதிகாரிகளை சந்திச்சு இதை பேசுறாரு. நீங்கள் செய்யாட்டி நான் செய்வேன் என்று சொல்வதற்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தார்? அந்த அதிகாரம் தான் தவறுங்கிறேன். இன்னைக்கு இப்படி இந்த அதிகாரத்தை அவர் கையில் எடுத்தார்னா அவர் இணை ஆட்சியை கொண்டு துணையான ஒரு ஆட்சியை இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி செய்யறார். ஏற்கனவே நீங்க பல்வேறு 10 வருடம் காலம் நீங்க ஆளுநர்கள் பாத்தீங்களா, வித்யாசாகர் அவர் ஒரு கரடு முரடா தான் இருந்தாரு. அவர் தேவையற்ற சேர்த்து வச்சார், அது தேவையில்லாத விஷயம். ஆமா, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதே மாதிரி பன்வாரிலால் புரோஹித் அவர் முதல்ல ஆய்வு ஆரம்பிச்சாரு. அந்த ஆய்வு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்றைக்கு என்ன அதிமுக ஆட்சி பயந்து, எனக்கு அவங்ககிட்ட ஊழல் இருந்தது, அந்த ஊழலுக்காண்டி பயந்து வாயே திறக்கல, அவர் எல்லா ஆய்வும் பண்ண ஆரம்பிச்சாரு, மக்களை கூப்பிட்டு பண்ண. அதுக்கப்புறம் ரவி திமுக அரசுக்கு அவங்களுக்கு தெரியல, அவர் என்ன பண்ணாரு, துணைவேந்தர் மாநாட்டியை நடத்தினார். எங்க ஊட்டியில வச்சு எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி முடிச்சாரு. மக்கள் எல்லாம் என்னுடைய பவனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, இது எல்லாம் முழுக்க திமுக எதிர்த்தாங்க. ஆனால் சரியான முறையில எதிர்த்தாங்களாண்டா அதற்கான ப்ராப்பர் வே பண்ணலாம், சரியான முறையில கரெக்டா பண்ணுங்க. அதுதான் நிர்மல் குமார் தெளிவாவே சொன்னார் அமைச்சர். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இதை ஏன் செய்யறீங்க? எங்கள் ஆட்சியை என்ன வித்தியாசமா கேட்டீங்க? திமுகவும் இதே தானே கேட்டுச்சு. நீங்கள் திமுக வந்து மேடம், நீங்க திமுக அணுகுமுறை சரியில்லை, எங்கள் அணுகுமுறை சரியா இருக்கு, நாங்க அவங்க செஞ்சதா நீங்களும் சரிங்க. நாங்க என்ன பண்ண, ஆளுநர் கூப்பிட்டு, இந்த ஆளுநருங்கிற யாரு, ஜனாதிபதியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. மத்திய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரி அண்ணாவை பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா அவரையே வச்சு அண்ணாவையும் பெரியாருடைய புகழை பாட வச்சோம். அவரே வச்சு வைகை அணையை தூர்வாரீங்களா? முடிஞ்சு மேடம், அவருக்கு லிமிட் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேச வச்சோம், அது சட்டமன்றம். ஆனால் அவர் ஒரு பிரஸ் லிஸ்ட் கொடுக்கிறது, தனியா போய் பண்றதுதான் தவறு. இதுல ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், அது சரியா எதிர்க்கு. இப்ப நீங்க திமுக விட நாங்க கரெக்டா இதை எதிர்கொள்றோம்ன்றீங்க, எந்த விதத்துலன்னு கேக்குறேன். அதாவது மத்திய அரசாங்கத்தோட திமுக எதுக்கெடுத்தாலும் சண்டை, ஆளுநரோட எதுக்கெடுத்தாலும் சண்டை, அவரை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இதுலயே தான் இருந்தாங்க. நாங்க அப்படி இல்லை, ஆளுநருக்குரிய மரியாதை கொடுத்தோம். அவர் உங்களுடைய எல்லையில நீங்க இருங்க, நாங்க எங்க எல்லையில இருக்கோம், நாம இணக்கமா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளையும் எல்லாம் பெறலாண்டு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த மாசம் ஜூன் மாசம் 13ஆம் தேதி இந்த வைகை அணை தூர்வாரதுக்கான அந்த ப்ராஜெக்ட் முழுக்கான இந்த இதை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுப்பியாச்சு. இத தெரியாம ஆளுநர் பேசினார் தெரியுமா? இது ஆளுநருக்கு தெரியல. அப்ப தெரியாம பேசும்போது ஒரு மாநில அரசாங்கம் இதற்கான ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் இவர் பேசுறாருன்னா, அப்ப ஏன் நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு அவருடைய நடைமுறைகளில் மாற்றம் வருது. அந்த நடைமுறை மாற்றம் இங்க தமிழ்நாட்டில் எடுபடாது. திமுக அண்ணா திமுக எதிர்த்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு காரணம், நோக்கம் இருக்கும். தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எதற்கும் அஞ்சாதவர், எதற்கும் பயப்படாது. ஏன்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கார். மிஞ்சி போன ஆட்சியா கவிழ்ப்பியா இப்ப போயிருக்காங்களே, கலைச்சு பாரு, மீண்டும் தேர்தல் வச்சால் 200 தொகுதி மேல வெற்றி பெறுவோம் என்ற தைரியத்துல எந்த வகையிலும் சமரசம் இல்லாமல் அமைச்சர் நிர்மல் குமார் டேரன் டெவில் அடிச்சாரு. இது நீங்கள் செய்தது தவறு. நீங்கள் இது முறை சொல்ற மாதிரியே சொல்றீங்க. திமுக பலமுறை சொல்லிட்டாங்களே,
முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிருக்காரு ஆளுநர் செய்வது தவறு, அவரும் அதுதான் சொன்னாரு. மேடம் நான் என்ன சொல்றேன், தவறுன்னு சொல்லி அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்து மக்களிடம் ஓட்டுக்களை வாங்க மாட்டாங்க. நீங்க அரசியல் செய்யல, ஆக்கப்பூர்வமாக ஆட்சியாக இருந்து அவர்களிடம் அணுகுமுறை சுகமா இருந்து திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரணும். அதே சமயத்துல உங்க லிமிட்டோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எங்க லிமிட், எங்க எல்லைக்கு நீங்க வந்துடாதீங்கன்னு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை ஆளுநர் புரிந்து கொண்டார் என்பதான் கேட்போம். திரு தமிழ்செல்வன், அவர் ஆளுநர் உரை முடிஞ்ச உடனே விமர்சிச்சிங்க, என்ன பாத்தீங்களா ஆளுநருக்காக இவங்க தேசிய கீதம் பாடுறாங்க, இவங்களுக்குள்ளலாம் ரகசிய கூட்டணி மறைமுக கூட்டணி இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு அவர் ஆய்வு போறாரு, நிர்மல்குமார் தெளிவா எதிர்க்கிறாரு, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இன்னைக்கு நேத்து இல்ல, திமுகவோட கொள்கை 1959 இருந்து கேரளாவில் நம்பூதிரிபாட் ஆட்சியை கலைத்ததிலிருந்து திமுகவோட கொள்கை என்னன்னா, ஆற்றுக்கு தாடியும் நாட்டிற்கு ஆளுநரும் தேவையில்லை. இதுதான் நேத்து சொன்னோம், இன்னைக்கு சொன்னோம். உங்க மனு தான் நிறைய போயிருக்கிறான் ஆளுநர் மாளிகை. என்னத்துக்கு போச்சு? லோக் பவனுக்கு. எதுக்கு? அது ஒரு அரசு மேல புகாரா? எதுக்கு புகாரு? இப்ப நான் அதுக்குள்ள வரேன், அதுக்கப்புறம் அங்க போறேன். ஒரு அமைச்சரவைக்கு சம்பந்தம் இல்லாத அமைச்சர்கள் அல்லாத ஒரு 2 நபர்கள் இருக்கிறாங்க. இது புகார் அளித்தது தவறா? புகார் அளித்தது தவறுன்னு சொல்லல. நாட்டுக்கு ஆளுநரே தேவையில்லைங்க, ஆளுநர் மாளிகையில போய் நிக்கிறீங்க. ஆளுநர் வச்சு நீங்க பதவியேற்பு பிரமாணம் செஞ்சு கொடுக்காதீங்க அமைச்சர், நாங்க கேட்க மாட்டோம். இப்ப ஆளுநர் வச்சு பதவி பிரமாணம் செய்யாதீங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வச்சு பண்ணுங்க. நாங்க அங்க அவர்கிட்ட போறோம். கான்ஸ்டிடியூஷன்ல அதானே இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி தானே, அப்ப அங்க தானே போய் ஆகணும். அப்ப நேத்து நீங்க அப்ப தேவையில்லைன்னு ஏன் ஒரு பக்கம் தேவையில்லைன்றது கொள்கை இருக்குதுங்கிறது. இப்ப சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன வழியோ அதைத்தான் திமுக செய்யும். இன்னைக்கு அதான் செய்யும். ஆளுநர் தேவையில்லை, அதுதான் எங்களோட கருத்து. ஆளுநர் போஸ்ட் அப்ப காலி பண்ணுங்க. அப்ப நீங்க நேரடியா உச்சநீதிமன்றம் போனாங்க, சிவசேனா போகும்போது அதை தான் மகாராஷ்டிரால உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஆளுநரோட போயிட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க. மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர். எஸ், மீண்டும் சொல்றோம், நீங்க இந்த ஆளுநர் போஸ்ட் எங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருக்கும் பொழுது அங்கதான் போயாகும். அப்ப நேத்து ஆளுநர் தாவேகா ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைன்றதும் நீங்க வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்க முடியல. நீங்க அன்னைக்கு பேசுனீங்க, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இதனால வரலையும் நாம என்ன ஸ்டெப் எடுத்தாலும் நீங்க அமைதியா தான் இருப்பீங்க. நீங்க அமைதியா தான் இருக்கீங்க. இது வரலையும் அவருக்கு தாவேகா சொல்லிட்டாரு அமைச்சர், ஆளுநர் இதனால வரலையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், கருப்பு கொடி காட்டணும், வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணணும். இதெல்லாம் திமுக செஞ்சது. இப்ப அண்ணன் சொன்னாரு திமுக செஞ்சதே தாவேகா செஞ்சது. வேற எப்படி நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? அவங்க எதிர்பார்க்க வேற ஆளுநர் மாளிகைக்குள்ள கரண்ட் போடுவீங்களா, மரத்தை கட் பண்ணி விடுவீங்களா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. ஆளுநருக்கு வரக்கூடாதுன்னு ஆளுநருக்கு நடுவுல வரக்கூடாதுன்னு மரத்தை கட் பண்ணி வெளில போடுவீங்களா, ரோட்ல போடுவீங்களா? கிடையாது. அப்படி பண்ணல. அதிகாரிகள் செஞ்சா இல்ல, அவர் ரிவ்யூ கூப்பிட்டா அதிகாரிகள் போகாதீங்கன்னே சொல்றாரு அமைச்சர். போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மீண்டும் அவங்க போகாம இருக்காங்களா? அதுக்கப்புறம் வரப்போற செயல்களை தான் அதை பார்க்கலாம். ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு தப்பா எடுத்துக்கிறோம்னா, முன்னாடி திமுக தாவேகா பிஜேபியினுடைய பி டீம்னு சொன்னாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்னது எப்போ சொல்றோம், அதான் சொல்லுவீங்க. ஏன்னா பிஜேபியினுடைய பி டீம் நாங்க இல்ல, நீங்க தான் பி டீம், திமுக அண்ணா திமுக தான் பி டீம்ட்டு நீங்க நேரா போய் ஆளுநரை போய் சந்திச்சு பிஜேபி சேர்ந்து இந்த ஆட்சியை எப்படியாவது கவுளுங்க அப்படின்னு எடுக்கிறீங்களா? ஆளுநர் ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை பண்ணார் மேடம். என்ன பண்ணாரு? அதிகம், அதாவது அறுதி பெரும்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க கூப்பிட்டு 4 பெரும்பான்மை வச்சிருந்தீங்களா? 108 அறுதி பெரும்பான்மை இல்ல, அது மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி உள்ள கட்சிக்கு, தனி மெஜாரிட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூட்டு இருந்திருக்கணும். ஆனா செஞ்சாரா? அவர் என்ன 118 சார், நீங்க 108 லெட்டரோட போயிருந்தா பரவாயில்ல சார். நீங்க காங்கிரஸோட 5 சேர்த்துக்கிட்டு 113 இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம நடுவுல போய் நின்னீங்க. அப்ப அவர் 118ஓட வா, இன்னும் 5 சேர்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 5ஆம் தேதியே 8ஆம் தேதி கொண்டு போனதும் காலை 5ஆம் தேதியே நீங்க காங்கிரஸை சேர்த்துட்டீங்க சார். அதுக்கு பிறகு தான் அப்ப நீங்க கோயலிஷன் கவர்மெண்டா போயும்போது 118 பேரை நான் கேட்டாரு. திமுக அண்ணா திமுக சேர்ந்து 118 பேரை கொண்டு எம்எல்ஏக்கள் கொண்டு நிறுத்தினா கூட நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்காத பண்ணி விட்டாரு. எப்படி பண்ண முடியும்? என்ன சார், திமுக அதிமுக அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி 2 கட்சி பார்ட்டிக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் you went as a coalition. That was the problem. You didn't go as single largest party. முதல்ல single largest நீங்க கூட்டணி சார், நீங்க அவரை போய் பாக்கும்போதே கூட்டணி ஆட்சியா காங்கிரஸ் லெட்டரையும் சேர்த்து எடுத்துட்டு போனீங்க சார். அதுதான் சார் பிரச்சனை. கூட்டணி ஆட்சினா 118 வேணும் சார். இல்ல மேடம், கூட்டணி ஃபர்ஸ்ட் கேட்டது
தனி மெஜாரிட்டியோட 108 எம்எல்ஏக்களோ வச்சிருக்கோம் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் ஒத்துக்கல. அதுக்கு பிறகு ஒத்துக்காம இருக்க முடியாது சார். சார் நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கொடுத்திருந்து அவர் ஒத்துக்கலனா நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். ஒத்துக்கறல இதுதான் நீங்க கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் மேடம் சரி ஓகே நான் சொல்றேன். அதாவது இப்ப கேள்வி வந்து என்னன்னா ஆளுநர் ஏன் செயல்படுறாரு? ஆளுநர் செயல்படுறதை வந்து திமுக முன்னாடி விமர்சிச்சது. அப்ப திமுக போய் மனு கொடுத்துச்சு. ஏன் திமுக மனு கொடுக்குது? திமுக மனு கொடுக்குதுன்னா சாட்டர்டே பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்கீங்க. சாட்டர்டே பர்ச்சேஸ் இப்ப பல்லாவரத்துல வீக்கெண்ட் ஆஃபர், பல்லாவரத்துல ஃப்ரைடே மார்க்கெட் மாதிரி இப்ப சாட்டர்டே மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்சியை அழிச்சு அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எதிர்க்கட்சியா இருந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதுக்கு வந்து பட் வாங்குறாங்கன்றது ரொம்ப லோடட் டேர்ம் சார். நீங்க அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். ஏன்னா அவங்க அந்த கட்சி வந்து அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. பலவீனப்பட்டிருக்கிற கட்சியில இருந்து பலம் வாய்ந்த கட்சியை நோக்கி நேச்சுரலா 4 பேர் போதான் செய்வாங்க. நீங்க அதை ஏன் பர்ச்சேஸ்னு தலைமைச் செயலகத்திலேயே வா இதுக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இப்ப தலைமைச் செயலகத்தில் நடக்கிறது இட் இஸ் பர்ச்சேஸ். அவங்களுக்கு ஒருவேளை அலிகேஷனா உங்க அலிகேஷன் நீங்க ப்ரூவ் பண்ற வரைக்கும் இட் இஸ் an allegation. ஏனா ஒருவேளை எல்லாம் எப்படி பண்ணாங்க பர்ச்சேஸ்? இருங்க, நான் அதெல்லாம் எப்ப நடந்தது? ஓபிஎஸ் அதிமுக தனித்தே தான் இயங்கினார். யாரு? ஆமா, ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் அவரே வழக்கு வாங்குனீங்க. ஓபிஎஸ் அதிமுக தனித்தே இயங்கினார். அவர் மேல வழக்கு வாபஸ் பண்றேன்னு சொல்லி வாங்குனீங்க. திமுக அவர் அரவணைச்சது. அது இல்ல நோக்கம். அதாவது தேர்தல் முடிந்து முடிவு வந்து 12 நாட்கள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 6 பேர் வந்து பதவி விலகி அங்க போறாங்க அப்படின்னா அது கேள்வி தானே. அது நீங்க ஓபிஎஸ் மாதிரி 4 ஆண்டுகள் அப்புறம் எனக்கு சட்டத்தில் நான் வந்து அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கு ஒரு இருப்பிடம் முக்கியம்னு நினைக்கிறவங்க வேற. ஆனால் சொல்லுங்க 12 நாட்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு ஒரு கட்சிக்கு அதே நாளில் தலைமைச் செயலகத்திலே போய் வேறொரு கட்சியில் சேர்கிறார்கள். அது பாயிண்ட். அது கேள்வி கேட்கக்கூடியது. இந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்க மீண்டும் நாங்க சொல்றோம், இந்த கேள்வி எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல யார்கிட்ட நாங்க போய் வைக்கணும்னு சொல்லுங்க. நாங்க அங்க போய் இப்போதைக்கு நீங்க கை காட்டுற இடம் ஆளுநர். நாங்க அங்க போறோம். அப்ப ஏன் ஆளுநர்? சரி, ஆளுநர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க நான் மனு கொடுத்துட்டீங்க. ஒரு என்கொயரி பண்ணணும். அவ்வளவுதான். வேற என்ன பண்ணணும்? அத வைகை டேம்ல பண்ணா தப்புன்றீங்க. ஆனா நீங்க சொன்ன என்கொயரி பண்ணா கரெக்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் இது கான்ஸ்டிடியூஷன்ல வருது. அவர் வந்து எக்ஸிகியூஷன்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனுக்கு போறது இல்ல. எக்ஸிகியூஷன்ல அவருக்கு அந்த பவர் கிடையாது. அண்ணா சொன்னாரு அவர் போய் அந்த ஆய்வெல்லாம் செய்யலாம். அவர் பவர் கிடையாது. அவர் போய் வைகை டேம் வந்து என்னைக்கு திறக்கிறாங்க, விவசாயிகளுக்கு இது என்ன பாதிக்கப்படுறாங்க, எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தா என்கிட்ட வந்து மனு கொடுங்கன்னு சொல்றதுலாம் அவருக்கு பவர் கிடையாது. அவருக்கு அப்படி கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி ஒரு பவர் அத்தாரிட்டி கிடையாது. அவர் வந்து இருக்கலாம், அவர் ஒரு போஸ்ட்மேன், அவ்வளவுதான். மீண்டும் இல்ல, பட் நீங்க சொல்ற இப்ப நீங்க ஒரு குதிரை பேரம்னு ஒரு புகார் வைக்கிறீங்க, இல்ல ஏதோ வைக்கிறீங்க, அவர் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? அடுத்து ஆய்வு அவர் கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சியை கண்டிக்கணும், மேற்கொண்டு இது நடக்காம தடுக்கணும். இல்ல கண்டிக்கணும்னா நீங்க அதுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் நடந்ததுன்னு ப்ரூஃப் கொடுத்துருக்கணும்ல. ஜஸ்ட் merely by your allegation he cannot take action. நாங்க கொடுக்க தான் போறோம். அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் வந்து சொல்லிட்டே இருக்காரு, அடுத்து அதிமுக இருக்காது, அதிமுகவே இதுவா மாறிடும். அது அதிமுகவோட பிரச்சனையா இருந்தாலும் அது எதிர்க்கட்சியோட பிரச்சனை. அது அதிமுகவோட பிரச்சனை. திமுகவுக்கு அதுல என்ன இருக்கு? திமுக வேடிக்கை பார்க்கணும். ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசியல் இது வந்து ஒரு கேடு. இவ்வளவு நாளா கடந்த 75 அதிமுகவே இருக்காதுன்னு திமுக பலமுறை சொல்லிருக்கு. அதிமுகவே அழிக்கணும்னு நினைச்சது. அதாவது அரசியல் ரீதியாக அதிமுக இருக்காது, திமுக இருக்காதுன்னு அதிமுக பத்தி சொல்றதும் திமுக பத்தி சொல்றது இல்லை. ஆனா அழிப்பதற்காக, அதாவது முதலமைச்சர் எல்லாத்தையும் ஒரு கட்சி வந்து அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெங்த் இருந்ததுன்னா அது நிக்க போகுது, அது இல்லன்னு தொண்டர்கள் வெளியே போறாங்கன்னா அது அழிய போகுது. இதுல அந்த திட்டமிட்டு அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் பரப்புது தவேகா. அதிமுக இல்ல, நாங்க தான் அதிமுக. இது அதிமுகவோட பிரச்சனை. மீண்டும் சொல்றேன், இது அதிமுகவோட பிரச்சனை. ஆனா ஒரு அரசியல் வடிவத்துல இது இட் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இல்ல நீங்க அதை எப்படி தப்பு சொல்லுங்க? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்துங்க, நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறது தான அரசியல். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட நிப்பாட்டிங்க. ஒரு கட்சி அழிக்கணும், ஆனா இருங்கண்ணே, ஒரு கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறு. அதாவது அது எப்படி நீங்க இல்ல நான் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் ன்னு சொல்வாங்க. அரசியல்ல எதுவும் இப்ப நாங்க அரசியல் செய்யாம அவியலா செய்வோம் நீங்க கேப்பீங்க. அந்த மாதிரி அந்த கட்சி வந்து தோக்கணும்னு நினைக்கிறது, அந்த கட்சியை முழுசா காலிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வெச்சுக்கோங்க. எந்த கட்சியில இருந்து பண்ணாங்க மேடம்? 9 அமைச்சர்கள் நான் சொல்றேன். எந்த கட்சியில இருந்து பண்ணாங்க? ஒட்டுன கருத்தை நான் சொல்றேன். இவர் இப்ப அதிகாரம் இல்லன்னு சொன்னார் இல்லையா? இல்ல இந்த பஞ்சாயத்து முடிச்சு வந்துருவோம். மாறி போயிட்டே இருக்கும். அதாவது இது அதிமுகவோட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கேள்வி, அதாவது நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ண போறோம். அரசியல் பண்ணுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பர்ச்சேஸ் பண்ணி பண்ணாதீங்க. மீண்டும் சொல்றோம், ஏன் பர்ச்சேஸ் பண்றீங்க? அந்த வேர்டு வந்து நீங்க அலிகேஷனா வைக்கிறீங்க. அப்படி ஒண்ணு நடந்ததுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. அப்புறம் நீங்க அதை பத்தி பேசுறீங்கன்னா அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு, அதிமுகவும் சொல்லுது, இருக்கிற பாஜகவும் சொல்லுது, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளோட கருத்தும் அதுதான். அதுதான் அவங்க சொல்றாங்க, நீங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. இது அதாவது உங்களை நோக்கி கேள்வி கேட்டா
இது ஒரு ஆளுங்கட்சியோட நீங்க சொன்னது இல்லையா? தெரியலையா? நீங்க சொன்னது இல்லையா? திமுகவை கேள்வி கேட்டாலே பிஜேபி பி டீம் சொன்னது இல்லையா? மேடம் நீங்க மாற்று அரசியல், நீங்க திமுக பண்ணதெல்லாம் நீங்க பண்றேன்னு சொல்ல முடியாது. நீங்க பண்ணலையா? இது தாவேகாவுக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு வார்த்தை. நீங்க பண்ணலையா? நீங்க நாங்க தான் பண்ணணும்னு சொல்றீங்க, அததான் தப்புன்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் மீண்டும் அவர் நீங்க பண்ணலையா? நீங்க அப்புறம் எதுக்கு புது மாற்று சக்தின்னு சொல்றீங்க? உங்களை ஓகே ஓகே கேப்போம். வர இன்னும் 2 பேர் பேசல, சொல்லிட்டு வர. திரு பாவலன் நிகழ்ச்சியில நம்மோட இணைகின்றார். இந்த ஆளுநர் ஆய்வு போறாரு அப்படின்னு உடனே முதல் கண்டன குரல் வந்து விசிகவிடமிருந்து வந்தது, அமைச்சர் வன்னியரசு கிட்ட இருந்து வந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இத உண்மையிலேயே தாவேக அரசு சரியா கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப திமுக சொல்லுது நாங்க எங்களோட எதிர்ப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நிறுத்தி இருக்காங்க, இவ்வளவுதான் செஞ்சிருக்காங்கன்றார். உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தொடங்குகிறதா ஆளுநர் வெர்சஸ் விஜய் அரசு மோதல்? அதாவது விஜய் அரசு மோதல் அப்படின்றத விட விஜய் அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோட மோதல்னே சொல்லலாம். இத அப்ப தாவேக மோதல் மாண்புமிகு அமைச்சர் தாவேகா விசிகா இடதுசாரிகள் மதுரையில் நடைபெற்ற ஆளுநருடைய அந்த ஆய்வு கூட்டத்தை மிக வன்மையா கண்டிச்சது விசிகா கண்டிச்சிருக்கிறோம். இடதுசாரி அவர் எம்பி வெங்கடேஷ் கண்டிச்சிருக்காரு. அதே சமயத்தில் தாவேக அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து வன்மையை கண்டிச்சிருக்கிறாங்க. பொதுவா வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த மாநில அரசுகளே இருக்கக்கூடாது, ஒரே இந்தியாவா இருக்கணும் அப்படின்றது அவங்க நோக்கம். அதனால அந்த ஆளுநர்களை அவங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களுக்கு அவங்க சார்பான ஆளுநர்கள் அனுப்பிச்சு சட்டத்திற்கு புறம்பா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுதல் வழங்கியிருக்கோ அதுக்கு புறம்பா செயல்பட வைக்கிறதா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 163வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தான், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அங்க போய் தலையிடக்கூடாது. அவருடைய வேலையே என்னன்னா முதலமைச்சருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, சட்டசபை கூட்டத்தை நடத்துறது, சட்டசபையில இயற்றப்படக்கூடிய மசோதாக்களை கையெழுத்து போட்டு சட்டமாக்குறது. திமுக என்ன சொல்லுது? அதையும் வந்து இல்ல சரி, ஆளுநர் வந்து வைகை அணையை பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி மக்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் கேட்க வேண்டாம், அது அவரோட வேலை இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சட்டசபையை கூட்டுறது அவரோட வேலை, சட்டமன்ற உறுப்பினர்கள்ல அங்க வந்து ஒரு பேரம் நடக்குதுன்னா அதை பார்க்க வேண்டியது அவரோட வேலை, அதை பார்க்க சொல்லுங்க ஆளுநர்ன்றாங்க திமுக காரங்க. ஆளுநர் வந்து கருத்து சொல்லலாம், ஆனா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கூப்பிட்டு வச்சு 1.5 மணி நேரம் வந்து அவரை வகுப்பெடுக்கிறது, ஆய்வு நடத்துறதுக்கு அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது அவர் வந்து அவருடைய வேலை வந்து ஒற்றர் வேலை தான். ஆளுநருடைய வேலை ஒற்றர் வேலை, தமிழ்நாட்டுடைய ஒற்றர் வேலை தான். மாநில அரசு எப்படி இயங்குது அப்படின்றது ஒன்றிய அரசுக்கு போட்டு கொடுக்கிற வேலை. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றிய அரசுக்கு போட்டு கொடுக்கக்கூடிய ஒற்றர் வேலை ஆளுநருடைய வேலை. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, நிர்வாகம் எப்படி இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னா 2 அதிகாரியை கூப்பிட்டு கேட்டா தப்பா? தெரிஞ்சுக்கிட்டா தானே அவர் சொல்ல முடியும் மத்திய அரசுக்கு. ஏன் 1.5 மணி நேரம் ஏன் ஆலோசனை நடத்தணும்? போன்ல தெரியுது சார், செய்யக்கூடாது. அவர் கீழே ஆளுநர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சார்னா, இப்ப முதலமைச்சர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு, இல்ல இத பண்ணக்கூடாது நான் சொல்றதை செய்யுங்கன்னு இவர் ஒரு மறு உத்தரவு பிறப்பிச்சார்னா அங்க ஒரு கிரைசிஸ் வருது. அவர் கூப்பிடுறாரு, கேட்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, ரிப்போர்ட் கேட்கிறாரு. ஆய்வு இல்ல ஒரு இல்லமா, ஒரு அரசாங்கத்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல ஆளுநர் இருக்கிறாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஆய்வு கூட்டம் நடத்துறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, மாண்புமிகு அமைச்சர் இருக்காங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆளுநர்ல சரி, இந்த ஆளுநருடைய செயலை தாவேகா சரியா எதிர்கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்க வாங்க. எதிர்கொள்ள போய் தான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப ஆளுநர் நமக்கு தேவை, அவர் நம்ம தாஜா பண்ணி அவர் நம்ம தாஜா பண்ணி போகலாம் அப்படின்னா
ஆளுநரை கண்டிக்க வேண்டிய அவசியமே இருக்காது தாவேக்காவுக்கு. ஆனா கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டிக்கிறதா எப்படி? ஏதோ கல்லெடுத்து எறியணுமா? இல்ல ஆளுநர் செய்து தவறு, நிர்வாகத்துக்குள்ள தலையிடக்கூடாது அப்படின்றதான் வார்த்தை. சரி, அதுதான் வந்து கண்டிப்பது. வேற எப்படி தொடர்ந்தார் என்ன செய்வீங்க? புரியல. அவர் நீங்க கண்டிச்சிட்டீங்க, ஆனாலும் அவர் அடுத்து இப்போ மதுரைக்கு போன மாதிரி கோயம்புத்தூருக்கு போறாருன்னு வைங்க. இப்ப நீங்க தாவேகா அரசாங்கத்தை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவை தவிர, பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சி நிலைப்பாடு ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்குள் தலையிடக்கூடாதுதான். அப்படி மீறி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அப்படி மீறி இவர் மறுபடியும் ஆய்வு கூட்டம் நடத்தினார்னா, ஏற்கனவே இங்க இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடினார் பாருங்க ஒரு ஆளுநர், ஐயா சாமி தமிழ்நாடு விடுங்க நான் தப்பிச்சு ஓடுறேன்னு ஓடினார்ல, அதே நிலைமை தான் இந்த ஆளுநருக்கு வரும். அதனால தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுடைய ஒருமித்த கருத்து, ஆளுநர் அடக்கி வாசிக்கணும், அவருடைய எல்லையை மீறக்கூடாது, அவருக்கான அதிகாரம் அந்த அதிகாரத்தை தாண்டக்கூடாது. கோட்டை விட்டு நீ தாண்டி வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் நீயும் வரமாட்டேன், கோட்டை தாண்டக்கூடாது, அதுதான் தமிழ்நாட்டோட நிலை. ஓகே ஓகே திருக்குமார், சுருக்கமா உங்க கருத்து நான் சஞ்சீவி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சா தான் இவங்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் இல்லை இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா மக்களால் அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக ஒரு மாநிலத்துக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அதிகார சட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னா, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அரசியலமைப்புக்கு உட்பட்டவர்கள், அரசியலமைப்பின் வழிகாட்டுதல்படி இருக்கக்கூடியவர்கள். ஆக அந்த அரசியலமைப்பின் அங்கமாக இருக்கிறார் ஆளுநர். அவரை அவர் பதவி வகித்திருக்கிற மாநிலத்தில் நீ அவரை கேட்கக்கூடாது, இவரை கேட்கக்கூடாது, இவருக்கு கடமை இல்லை, இவருக்கு அது அதிமுகவையும் ஒழிச்சாச்சு. இப்படி புறம் பேசி, உண்மைக்கு புறம்பாக பேசி அதிமுக ஒழிச்சு உட்கார வச்சாச்சு. திமுகவை கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அதையும் ஒழிக்கிறதுக்கு அவங்களே தீர்மானம் பண்றாங்க. அவ்வளவுதான் கேட்போம். திரு சஞ்சீவி, லெட்ஸ் டீகோட் தி பாலிடிக்ஸ் பிஹைண்ட் திஸ். ஆளுநர் மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஆளுநரோட நிலைப்பாடு மாறி இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தா எதிர்க்கட்சிகள் வரிசையா போய் லோக் பவன்ல மனுக்களா கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு சினர்ஜி ஏற்பட்டிருக்கு? பொலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி மாறி இருக்கு சஞ்சீவி? எனக்கு தெரிஞ்சு இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல பாஜகக்கோ என்ன லாபம் தெரியல இது வரைக்கும். ஏன்னா இது முதல் முறையா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, விச் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். அது தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்படுகிறது, தவறாக பார்க்கணும். ஏன்னா ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்கிறதா இல்லைன்றது சப்ஜெக்டிவ். ஆனா மற்ற கட்சிகள், குறிப்பா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எல்லை மீறுகிறார், மாநிலத்துக்குள்ள மாநில அரசுடைய ரைட்ஸ்குள்ள வரார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தொடர்ந்து அது மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க இல்லையா? சோ ஆனா இதுல டிவிகே உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம முக்கியமான பார்க்கணும். ஏன்னா 2024 அக்டோபர் விக்ரவாண்டியில தாவேகா தலைவர் விஜய், இன்றைய முதலமைச்சர் தலைவர் ஒரு 10 ஐடியாலஜிஸ் படிக்கிறார், கொள்கைகள் படிக்கிறார். அதுல முக்கியமா ஒரு 7வது 8வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும், to abolish the position of the governor சொல்றார். சோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட், ஒரு சீஃப் மினிஸ்டர் எதற்காக இந்த விஷயத்துல சைலண்டா இருக்காருன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இன்னொரு பக்கம் இதே முதலமைச்சர் கிட்ட இருந்து டைரக்ட் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல அப்படின்றீங்க? ஆமா, சட்டத்துறை அமைச்சர் பேசினாரு, நிர்மல்குமார் பேசினாரு, திஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா அதை தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா பேசினாங்க இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் மறுபக்கம் திமுக இதே இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ அல்லது பாஜக எதிர்ப்போ, நாங்க பாஜக எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்றதுக்காகவே ஒரு பெரிய அளவுல போராட்டம் பண்ணிருப்பாங்க. திமுக லீட் பண்ணிருக்கு போராட்டத்தை, கூட்டணி கட்சிகள் கூட வந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க, ஆனா தாவிகா பெரிய லெவல்ல ஒரு அமைச்சர் பேசுறாரு, அதுதான் எங்க கொள்கையை சொல்லிட்டு அதுதான் எங்களுடைய ரெஸ்பான்ஸ் சொல்லி விட்டுறாங்க இல்லையா? சோ கமிங் டு தி பாயிண்ட், பாஜக இதனால என்ன பலன் இப்போ எதிர்பார்க்கணும்னு தெரியல இல்லையா? ஏன்னா இப்பதான் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, ஒரு 1.5 மாசம் ஆயிருக்கு, 2 மாசம் ஆக போகுது. சோ உடனே எதுக்காக இந்த எடுக்க போறாங்கன்ற கேள்வி இருக்கு. One theory is that தாவேகா குற்றம் சாட்டுவது போல திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் ஒரு நேர்கோட்டில் வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரே மாதிரி பாருங்க, அவங்க எல்லாம் போய் புகார் கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் ஒரு ஒன்னா செயல்படுறாங்க தாவேகாவுக்கு எதிரான்றது அவங்களோட தியரி. Do you buy that?
இல்ல அந்த தியரி இப்ப உடனே பை பண்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. எதிர்க்கட்சிகள் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை செய்வாங்க இல்லையா? திமுக நண்பர் சொன்ன மாதிரி அதான் அவங்களுடைய பாலிசி. போன கடந்த காலங்களே பாத்தீங்க அப்படின்னா சஞ்சீவி லுக் அட் இட் திஸ் வே. இப்போ ஒரு கேபினெட் மீட்டிங் தொடர்பான ஒரு புகார், ஒரே புகாரை திமுக, அதிமுக, பாஜக வரிசையா கொண்டு போய் கவர்னர் மாளிகைட்ட கொடுக்குறாங்க. அது பார்க்க ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டடா தெரியுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, ஒரே நாள்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. கவர்னர் ஒரு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கேரளா கவர்னர் நீங்க இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். சோ இப்போதைக்கு ஐ டோன்ட் ஹேவ் த டவுட். ஏன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா we can confirm that okay இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. ஓகே, தேனாம்பேட்டை, கிண்டி அண்ட் டி நகர் ஒரே ஏர்போர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைன் நம்ம எடுக்கலாம். இப்போதைக்கு அந்த லைனை என்னால பார்க்க முடியல. ஏன்னா ரெக்கார்டிங் பார்க்கணும் இல்ல, ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா இப்ப பண்ண வேண்டிய அவசியம் நான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா why should BJP take the risk இப்போ? ADMK DMK ஒரே நிலையில வரலாம். ஏன்னா தேர்தல் முன்பாக இந்த ஆட்சி நடந்து முன்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டோம், நம்ம அதை டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். அதை பத்தி நம்ம அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்த டைம்ல. சோ அப்படி இருக்கும்போது பாஜக இதுல பெருசா இப்போ உள்ள வரதுக்கான லாஜிக் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் இப்போ இந்த போக்கு பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ கொடுத்திருக்கக்கூடிய புகார்களை ஆளுநர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு சீரியஸா எடுத்துட்டு போவாரா? அதுல ஏன்னா இப்போ வைகை அணை விஷயத்துக்கே இவ்வளோ சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர், இன்னைக்கு ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷன் அவர் முன்னாடி இருக்கு. How will he act on that? அதான் அவர் எடுக்கப்பட்ட முடிவுல, அல்லது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து 2 மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர்ஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆளுநரை. அவங்க போய் நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் கூட போய் பார்த்துட்டு. ஆமா, ஸ்பீக்கரும் போயிருக்காரு. சோ தொடர்ந்து இதுக்கப்புறம் இது போல மறுபடியும் சமன் பண்ண போறாங்களா, அல்லது இந்த விஷயம் வந்து பேக்ரவுண்ட்ல மறுபடியும் திமுக மற்றும் அதிமுக எதிர்க்கட்சிகள் வெயிட் பண்ணி ஆர் தே கோயிங் டு அப்ரோச் தி கோர்ட்? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஆளுநர் இப்போதைக்கு இந்த விஷயத்துல கடப்பட தான் போடுவாரு எனக்கு தோணுது. ஏன்னா டைரக்டா உடனே ஆக்ஷன் எடுப்பாரான்னு தெரியல. ஓகே, சோ அதுக்கப்புறம் டைரக்டா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கோர்ட்டுக்கு அணுகி அடுத்த கட்டமா இந்த விஷயத்தை கொண்டு போவாங்க தோணுது. ஏன்னா டைரக்டா ஆளுநருக்கு இந்த விஷயத்துல, இந்த விவகாரத்துல ஒரு ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல இல்லையா? இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். சோ கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட் டைரக்ட் பண்ணி ஆளுநர் கிட்ட இந்த விஷயம் மீண்டும் வரலாம். மகாராஷ்டிரா நடந்த மாதிரி அப்படி நடந்துச்சு அப்படின்னா we have to see what is going to happen. சோ இப்போதைக்கு அதுதான். சோ ரெண்டு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஆளுநருடைய இதுல மாற்றம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா கடந்த 1.5 மாசமா be on a friend side. ஏன்னா ஸ்பீச் வந்தாரு, ஸ்பீச் அப்படி படிச்சுட்டு போனாரு சட்டமன்றத்துக்கு வந்து. கேரளாலயும் பாத்தீங்க அப்படின்னா he's been a non-controversial governor. பெரிய லெவல்ல ஒரு மேல குற்றச்சாட்டுகளோ அங்க லெஃப்ட் கவர்னர் பினராயி விஜயன் தலைமையில இருந்தது ஒரே ஒரு கான்ட்ரோவர்சி தெரிஞ்சது, the வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட் ஃபார் APJ அப்துல் கலாம் யூனிவர்சிட்டி. அந்த பிரச்சனையும் பெரிய லெவல்ல பெரிய இஷ்யூ ஆகல. சோ அவரை வச்சு பாஜக பண்ணக்கூடிய அவசியம் இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு தோணுது எனக்கு. which is very obvious thing. ஓகே கேட்போம். திரு ஜவஹர் அலி, அவங்க வந்து இப்போ திரு சஞ்சீவி அவர்களுடைய பார்வையும் கேட்டீங்க. எதிர்க்கட்சிகளோட வேலை செய்யறாங்க, ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க, ஆளுநர் அவரோட வேலைகளை சில செய்யறாங்க. நீங்க தான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்குறீங்க, ஒன்னா முடிச்சு போடுறீங்க, அது நியாயமா? எதுக்காக நாங்க ஒன்னா சேர்க்கணும்? இன்னைக்கு வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு புள்ளியில் அவங்க 3 பேரை இணைகிறாங்க. ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னோம், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறோம். ஊழல் செய்ய மாட்டோம்னு சொன்னோம், செஞ்சு இருக்கிறோம். ஊழல் செய்தவர்களை விட மாட்டோம்னு சொன்னோம், அங்கதான் ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. அதை விட ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸ் இன்னைக்கு உங்க முன்னாடி ஆளுநர் மாளிகையில கொண்டு போய் வச்சிருக்காங்க சார். குதிரை பேர குற்றச்சாட்டு, என்ன ஆதாரம்? அமைச்சரவையில வெளிநபர்கள் இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் சொல்றேன் குதிரை பேரம் சொன்னதுக்கு, நான் முடிச்சிடறேன். குதிரை பேரம் குதிரை பேரம் சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆனா கடந்த காலங்கத்துல கம்பம் ராமகிருஷ்ணன்ல இருந்து மு கண்ணப்பன்ல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து OPS அத்தனை பேரையும் எம்எல்ஏக்களை ராஜினாமா நிக்க வச்சு அவங்க மறுமுறை கொடுத்தாங்கல்ல. அப்ப என்ன ஆதாரம்? நீங்க மறுமுறை கொடுத்தீங்கன்னா அது குதிரை பேரம் அப்படிதானே? இவர்கள் என்ன நீங்க மறுமுறை அதே ஆளுக்கு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அது குதிரை பேரம். இப்போ இவர்கள் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சியில மெஜாரிட்டியோட இருக்குது. இப்ப மெஜாரிட்டியோட தான் இருக்கு. கூட்டணி ஆட்சி நடக்குது. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? அவர்கள் விருப்பப்பட்டு ஏன் பண்றாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை அதிமுக தலைமை மீது ஏற்பட்ட கோபம், வெறுப்பு, விரக்தி. சரி, இதனால வந்து வேற இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழும் அம்மாவுடைய திட்டங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு இயக்கமாக தாவேக்காரர்கள் போய் சேர்றாங்க. This is a political answer. ஆனா இன்னைக்கு விஷயம் கவர்னர்ட்ட போயிருக்கு, நாளைக்கு கோர்ட்டுக்கும் போறோம்ங்கறாங்க.
மேடம் இவங்க வந்து கவர்னர் கிட்ட போனதே இது சும்மா வந்து கோர்ட்டுக்கு போக கூடாது மனு கொடுத்தாங்களா? இது வந்து சட்டப்படி ஏதாவது செல்லுபடியாமா? செல்லுபடியாவது. நீங்கள் சட்டப்படி இது சட்டப்படி செல்லுபடியாது. இதை வச்சு ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? முடியாது. நாங்க ஆனா நீங்க 35 கோடி ஆட்சியை கவிக்கிறது மட்டுமே நோக்கம் இல்ல சார். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு பிரச்சனை இல்ல சார், ஒரு இஷ்யூ வந்ததுன்னா இப்போ உங்க வீட்ல ஒரு இஷ்யூ ஏதாவது திருடு போயிடுச்சுன்னா நீங்க போய் புகார் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அதுதான் பேருக்கு நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க. காரணம் என்ன? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் தான் கவர்னர் கிட்ட போவீங்க. இல்ல இதுக்கு நீங்க சொல்லுங்களேன். இல்ல இல்ல நீங்க இந்த இஷ்யூக்கு சொல்லுங்களேன். இப்போ வந்து அவங்க கேபினெட் மீட்டிங்ல வெளிநபர்கள் இருந்திருக்காங்கன்னு ஒரு முக்கியமான அலிகேஷன் வைக்கிறேன். இது யார்கிட்ட போய் புகார் கொடுக்க முடியும்? E2 ஸ்டேஷன்லயா கொடுக்க முடியும்? ஆளுநர்ட்ட தான் கொடுக்க. மேடம் நான் என்ன சொல்றேன் கேளுங்க. கேபினெட் தினேஷ் புரட்சி கலைஞர் இருக்கும்போது அவருக்கு வந்து சண்முகநாதன் இருந்தாரு. ஆமா. அவர் யாரு? அவரு கலைஞருடைய செக்ரட்டரியா போட்டுக்கிட்டாரு. அதுக்கு ஏதாவது ஜீவகோ போட்டாரா? கண்டிப்பா போட்டாங்க. இல்ல நீங்க கண்டிப்பா போட்டாங்க. கண்டிப்பா போட்டாங்க. திமுக ஆட்சியில அவங்க தான் காட்டணும். மேடம் இல்ல சார், it was a matter of public knowledge. It was a matter of public knowledge. இல்ல நீங்க ராதன் பண்டிட்ட போட்டீங்கல்ல, நான் சொல்றீங்களா? சொல்றேன். ராதன் பண்டிட்ட முதலமைச்சருடைய தனி செயலாளர் தனி ஓஎஸ்டின்னு போட்டீங்கல்ல, அந்த மாதிரி சண்முகநாதன் அவர்களுக்கு எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ he had a government post. ஒரு அமைச்சர் போன ஆட்சியில எனக்கு நினைவு சரியா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க சார். போன ஆட்சியில தினேஷ் அவர்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் இருந்தது. தினேஷ்க்கு போட்டாங்களா? அதுக்கும் ஜீவோ இல்ல. ஜீவோ காட்ட சொல்லுங்க. நான் சொல்ல முடிக்கிறேன் மேடம். நான் சொல்லி முடிக்கிறேன் மேடம். ஜீவோ கார்டு புரட்சி தலைவர் அம்மாக்கு வந்து பூங்குன்றம் இருந்தாரு. அதுக்கும் ஜீவோ இல்ல. பூங்குன்றன் எந்த கேபினெட் மீட்டிங்லயும் இல்ல மேடம். அவங்க கலந்துக்கிட்டாங்க மேடம். கலந்துக்குருவாங்க. நான் என்ன சொல்றேன், அது ஒரு சார் என்னோட நாலேஜ் படி நீங்க தவறா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. பூங்குன்றன் கோட்டைக்கு போடுங்க. நான் அவரை பத்தி பேசல. நீங்க கேளுங்க. அவரை பத்தி பேசல. கேபினெட் அந்தஸ்துல பொறுப்பது. நான் என்ன கேக்குறேன், இந்த அந்த சரி இப்ப நீங்க போட்டுருக்கீங்க, நீங்களும் அந்த மாதிரி போட்டுருக்கீங்க அப்படிதானே? கேளுங்க. ஆமா. ஏண்டா ஒரு கேளுங்க, ஒரு அமைச்சருக்கு பிஏ எல்லாம் போடுறாங்களா? அது ஜியோல போடுறாங்களா? பிரைவேட் செக்ரட்டரின்னு இருக்காங்க. பிரைவேட் செக்ரட்டரி சார் சீஃப் மினிஸ்டருக்கான செக்ரட்டரி 1 செக்ரட்டரி 2 செக்ரட்டரி 3 எல்லாமே அப்பாயிண்டட் வெளிய வரும். வேற மேடம், அது வேற. 4 செக்ரட்டரி இருக்காங்க முதலமைச்சருக்கு. அது வந்து ஜீவோல வரும். ஒரு அமைச்சர் தனக்காண்டி தனக்கு வேண்டப்பட்டவரை நம்பிக்கைக்குரியவரை செக்ரட்டரியா போடுறதுக்கு ஜீவோ போட மாட்டாங்க. அரசு பதவியாக இருந்தால் போட மாட்டாங்க. அது இல்ல. ஒரு அப்பாயின்ட்மென்ட் லெட்டராவது இருக்குமா? இல்ல இல்ல சார், ஒரு அப்பாயின்ட்மென்ட் லெட்டராவது இருக்குமா? அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் போடுவாங்க. கொடுங்க. அந்த லெட்டர் போடு உண்டு. நீங்க எப்ப போட்டாங்க தெரியுமா? 13ஆம் தேதி ஜூன் மாசமே போட்டாச்சு. நான் என்ன கேக்குறேன், 13ஆம் தேதி ஜூன் மாசமே போட்டாங்க. இப்போ நான் ஒரு அமைச்சர் இல்ல, நீங்க ஒரு அமைச்சர் சார், உங்களுக்கு அவர் பிஏ சார். நீங்க கேபினெட் மீட்டிங் உள்ள போய் உட்காரும்போது உங்க ஒரு மினிஸ்டருக்கு 5 பிஏ இருப்பாங்க. எல்லாரும் கேபினெட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க? இல்ல மேடம், நான் கவர்மெண்ட் பிஏ ஆபீஷியல் பிஏ வரனா மட்டும் தான் அங்க இருக்க முடியும். இல்ல அது கூட இருக்க முடியுமா? எனக்கு ரூல்ஸ் தெரியல. இந்த எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சியில வந்து எதையாவது தேடி 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 கண்டுபிடிக்கணும்னு பாக்குறாங்க. ஊழல் எதுவுமே இல்ல, பிரச்சனைகள் இல்ல. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரியவரை தனக்கு பொலிட்டிக்கல் அட்வைசரா போடுறாரு. பொலிட்டிக்கல் அட்வைசர் பண்றாரு. அவர் பொலிட்டிக்கல் அட்வைசர் இல்ல, எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. பொலிட்டிக்கல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அரசு பதவியா? அது அரசு பதவி. அதாவது வந்து அரசாங்கம் மூலமா போட்ட பதவிதான். அரசு பதவி, அரசு போட்ட பதவி தான். அந்த பதவியில் அரசு போட்ட பதவி, அது கேபினெட் அந்தஸ்து பதவி தான். ஆனால் அந்த போட்டாங்களே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் போட்டிருக்காங்க, கடந்த கால எல்லா அரசாங்கமும் வச்சிருந்திருக்காங்க. இப்ப என்ன அவங்களுக்கு பிரச்சனைடா, இவர் வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்ல, அதை சேர்ந்தவர் இல்ல. இப்போ ஒரு குற்றச்சாட்டு மாதிரி டெல்லி பிரதிநிதி மறந்துட்டாங்க. எல்லாம் இவரையும் சொன்னாங்க. சரி, டெல்லி பிரதிநிதி. நான் கேட்கிறேன், இவர்கள் கடந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு கேரளாக்காரன்னு சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மாவை கர்நாடகாரங்கன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காக உழைக்கலையா? தமிழ்நாட்டுக்கு போராடலையா? தமிழ்நாட்டை முன்னேற்ற அவங்க சொத்து சுகம் அத்தனையும் தமிழ்நாட்டிலே இருக்கலாம். அதை மாதிரி ஏன் பார்க்கக்கூடாது நான் கேட்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கு சீஃப் செக்ரட்டரி யாரு? தவறு இல்ல, அவ்வளவுதான். அது தவறு இல்ல. அவருக்கு அந்த கேபினெட்டுடைய பொறுப்பு, கேபினெட் அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல தவறும் இல்ல. ஆனா கடந்த காலத்துல தினேசரும் கலந்துக்கிட்டாரு, இன்னும் சபரீசன் கூட கலந்துக்கிட்டாரு. சபரீசன் அமைச்சரவை கூட்டத்துல நீங்க நிறைய சார் அவங்க இல்லாம இல்ல சார், நீங்க அவர்களுடைய உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு எதுவுமே நடக்கல சார். இதெல்லாம் அந்த குடும்பம் இல்லாம எந்த விஷயமும் நடக்கல. அதனால நீங்க வந்து ஏதோ நாங்க இந்த ஆட்சியில மட்டும் தான் பண்றாங்க, நாங்க புனிதர் போல இருந்தோம். உங்களுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு அவர் பதில் சொல்றோம். நாங்க வந்து இவர்கள் ஆரம்பத்துல சொன்னாங்க
ஆளுநர் வாயால அண்ணா பெரியார் பேரை சொல்ல வச்சிட்டோம். ஆளுநர் வந்து மனம் புண்படாத அளவுக்கு 2 முறை வந்து பாட வச்சோம். இப்ப கூட ஆளுநர் இவங்களுக்கு உதவி தான் செஞ்சிருக்காரு. எப்படின்னா புகார் மனு கொடுத்தது எதிர்க்கட்சிகள், ஆனா அவர் ஆய்வு போய் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காரு டாபிக். எங்களுக்கு என்ன பண்ணாரு? நான் யாரு புகார் கொடுத்தாங்க? இந்த புகார் இல்ல. அப்ப இங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாதிக்கப்படுது. இங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாதிக்கப்படுது. எதிர்க்கட்சிகள் ஓட குரல் வந்து நசுக்கப்படுது. ஆளுங்கட்சி மொத்தமா இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் சந்தி சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி எப்படி விலைக்கு வாங்கணும் மட்டும் ஆளுங்கட்சி சிந்திச்சிட்டு இருக்கு. புகார் கொடுத்து போனா ஆளுநர் பண்றாரு, தனியா ஆய்வு போய் அதை ஒரு டாபிக்கா மாத்துறாரு. இப்ப நம்ம உள்ளபடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த 2 டாபிக் தான். ஏன் அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாங்க? ஏன் வேற கட்சி இல்லையா? பேசிட்டு தான் இருக்கும். வேற கட்சி இல்லை, இல்ல அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கும். வேற கட்சி இல்லையா? இல்ல உள்ளபடியே அதிமுக வந்து அவங்களுக்கு பிடிக்கல, தலைமை பிடிக்கல, தனித்து செயல்படலாம். தனித்து செயல்படலாம். அவங்க என்ன பண்ணணும்? நீங்க எப்படி சார் டிசைட் பண்ணணும்? அவங்களுக்கு தாவேக பிடிச்சிருக்கு, அவங்க போறாங்க. அதுதான் கேக்குறாங்க. அதுதான் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஏன் தாவேக பிடிக்குதுன்னு நம்ம கேட்க முடியுமா? அதாவது நீங்க மீண்டும் உங்களுக்கு ஏன் தாவேக பிடிக்குது? மீண்டும் நீங்க சொல்ல வேண்டிய கேக்குறேன். மீண்டும் நீங்க சொன்ன இடம் எதுனா நாங்க மாற்று சக்தி. ஏற்கனவே பண்ணவங்க எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அதாவது குட்கா ஊழல்ல வந்து சிபிஐ தேடுற ஒரு குற்றவாளியை நீங்க வந்து ஊழல் ஒழிக்க போறோம்னு சொன்ன பிறகு அவரை கூட சேர்த்துக்கிட்டது வந்து வன்மையா கண்டிக்கிறது இல்லையா? இப்ப நீங்க உடனே கொடுத்துரு அமைதி அமைச்சரவையில் அந்தஸ்து கொடுத்துட்டாங்களா? அது வழக்கு நீங்க தான் மாற்று. கேள்வி என்னன்னா நான் பரிசுத்தமானவன், எனக்கு வந்து எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. நான் ரொம்ப பரிசுத்தமானவன். எனக்கு வந்து நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். எனக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். அப்ப மக்கள் நலன் தான் முக்கியம்னா மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக சிபிஐ வழக்கு இருக்கிற ஒரு நபரை எப்படி உங்க கட்சியில் சேர்த்து? சார் தீர்ப்பு சார், இது அரசியல் சார். அரசியல் களத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா? எல்லாரும் பண்ற அரசியல் தான் நீங்களும் பண்ணுவீங்கன்னா இது ஆட்சி அதிகாரத்துல ஏதாவது பவர் கொடுத்தாங்களா? எல்லாரும் பண்ற அரசியல் தான் நீங்க பண்ணுவீங்க. எல்லாரும் பார்க்கற பாருங்க திமுக எத்தனை அப்ப இதுக்கு மாற்று சக்தி எப்படி நீங்க உங்களை பிரகடனப்படுத்துவீங்க? உங்களை எப்படி பிரகடனப்படுத்துவீங்க மாற்று சக்தி? செந்தில் பாலாஜி உங்களை இப்ப நாங்க என்ன சொல்றோம்? செந்தில் பாலாஜி மேல இருக்க வழக்கு, அண்ணன் செந்தில் பாலாஜி மேல இருக்க வழக்கு நாங்க வாபஸ் வாங்கல. வழக்கு நடந்து யார் வைத்தியலிங்கம் மீது வழக்கு வாபஸ் வாங்குனீங்களா? மீண்டும் அந்த வழக்கு தொடர்ந்து அவர் மேல எவ்வளவு நடவடிக்கை உங்க ஆட்சியில் எடுத்து வழக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன progress ஏதாவது சொல்ல முடியும்? கடந்த 5 ஆண்டு காலத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தமிழக காவல்துறை கூப்பிட்டாங்க. தமிழக காவல்துறை டிஎஸ்சி மேடம் ஓபிஎஸ் மீது வழக்கு, வைத்தியலிங்கம் மீது வழக்கும் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. ஒரு 4 ரெய்டு இல்ல அது சம்பந்தப்பட்ட 2 பேர் வாபஸ் வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்களா? மேடம் வைத்தியலிங்கம் மீது வழக்கு வாபஸ் பண்ணிட்டாங்க. சார் கேள்வி அதானே. கேள்வி என்னன்னா நீதான் மாற்று சக்தினா இந்த கேள்வியை யார் கேட்பாங்க தெரியுமா? பிஜேபி கிட்ட நீங்க போய் ஏன் சார் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க கட்சியில சேர்க்கறீங்கன்னு கேட்கும்போது இதே பதில சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க வழக்கு வாபஸ் வாங்கிட்டோம், நாங்க நடவடிக்கை எடுக்கலையா? வாபஸ் தான் வாங்குறாங்க. அவங்க வாபஸ் தான் வாங்க. இந்த வரையும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? 9 அமைச்சர்கள் அந்த வழக்கின் பேர்ல தான் எப்படி நடந்ததுன்றதா சார்? அந்த வழக்கின் பேர்ல தான் ஈடி கைது. எப்படி நடந்தது? அது ஈடி பண்ணுச்சு. அந்த வழக்கின் பேர்ல ஈடி டைரக்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது. I know that. I am well aware of that. ஈடி டைரக்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த வழக்கின் பேர்ல தான் அரெஸ்ட் தமிழ்ச்செல்வன் அந்த வழக்கை நீங்க போடல. உங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் போடல. வர அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தா அவர் பாதுகாத்தன்றதா முக்கியம். அது செய்யல. என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? சிறையில எவ்வளவு பாதுகாப்பு? அமைச்சர் சிறையில இருந்தாரா இல்லையா? இப்ப டாபிக் அதுவும் இல்ல சார். ஜெயில்ல இருக்கும்போது கூட அமைச்சர் நீங்க அவங்க வாஷிங் மெஷின் சொல்லும்போது அவங்க டாபிக் என்னன்னா மாற்று சக்தின்னு ஒண்ணு பிரகடனம் பண்றீங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு இருக்கும்போது மாதிரி இல்லன்னு சொல்ற ஒரு ஆள் அது செய்ய கூடாது. இப்ப கேள்வி அதான். இப்ப நீங்க எங்களையா விமர்சனங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. விமர்சனங்களா நாங்க பதில் சொல்றோம். பதில் சொல்லும் பொழுது நான் அதிமுக பண்ணதை பண்ண மாட்டேன், நான் மாற்று சக்தின்னு மக்கள்கிட்ட சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கி முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து இந்த வேலை செய்ய இதுதான் கேள்வி. ஆட்சியை கொடுப்பதா மாற்று சக்தி. நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஜெயில வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் சம்பளத்தை கொடுத்துட்டு அமைச்சரா வச்சிருந்தீங்க. இதோட 9 அதிமுக ஊழல் புகார் சொல்லப்பட்ட 9 பேரை கடந்த முறை ஆட்சியில வச்சிருந்தீங்க, அமைச்சர் பதவி கொடுத்திருந்தீங்க. நீங்க எல்லாம் பேசலாம். திரு பாவலன், you will have a view on this. நீங்க திமுக அதிமுக செய்யற அதே விஷயங்களை தாவேக செய்து இவங்க எப்படி மாற்று சக்தின்னு கேட்கிறார். அதாவது குட்கா வழக்கில் சிக்கிய அவர் விஜயபாஸ்கரை வந்து தாவேக்கால சேர்த்து தப்பு அப்படின்னா 28 கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான வைத்தியலிங்கத்துக்கு மேல இருந்த வழக்க அது தேவையில்லை தள்ளுபடி செய்ய சொல்லி
திமுக தரப்புல இருந்து மனு போட்டது வந்து மட்டும் எப்படி சரியாகும்? திமுக தரப்புல இருந்தா மனு போட்டாங்க. ஆமா சார். எப்படி சரியாகும்? 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்துல மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க அதிமுக செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தி அதிமுக அமைச்சர்களை சிறைப்படுத்துவோம் சொன்னாரு. அதே மாதிரி போய் ஆளுநர்கிட்ட வந்து மனு கொடுத்தாரு. ஆளுநர் அனுமதி 13 அமைச்சர்கள் மீது மனு கொடுத்தாரு ஆளுநர்கிட்ட. ஆளுநர் அனுமதி கொடுத்தாரா? 13 அமைச்சர்கள் மீது அதிமுக அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கேக்குதா? ஆளுநர் அனுமதி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனா கொடநாடு வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட திரு எடப்பாடி மீது ஒரு ரைடு கூட விடல. இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு? வைத்தியலிங்கத்து மேல இருக்கக்கூடிய வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லி எப்படி நீங்க மனு போட்டீங்க? தப்புனா எல்லாருக்கும் தப்பு தான். தவறு விஜயபாஸ்கரை வந்து கட்சியில சேர்த்து தவறுனா நீங்க வைத்தியலிங்கத்து மேல வந்து தள்ளுபடி செய்ய சொல்லி அவர் வெளியே இருக்க முடிக்கிட்டோம். அப்ப வைத்தியலிங்கத்து மேல வந்து நீங்க போட்ட மனு வந்து தவறா சரியா? பதில் சொல்லுங்க. சொல்லட்டுமா? தவறுனா எல்லாம் தவறு இல்லனே, தவறுனா எல்லாம் தவறு. சொல்லட்டுமா? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கேக்குதா? ஒரே ஒரு நிமிஷம். சட்டமன்ற கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். நான் பேசி என்ன சொல்ல வரீங்க? அது தவறா சரியா? நான் கேள்வி கேட்ட பிறகு அப்ப வைத்தியலிங்க வாபஸ் தவறுனா எல்லாம் தவறுங்க. தவறு என்றால் வேற சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால கண்டிக்கிறீங்களா? எங்க தலைவர் பதறீங்க. என்ன உங்க அசைன்மெண்ட்? என்ன பேசக்கூடாதுன்னு வந்திருக்கீங்களா? பேச விடுங்க. தம்பி இருங்க. எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது வந்து எம்எல்ஏக்கெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்றது சரி கிடையாது. நாங்க அது ஏற்புடையதுன்னு கண்டிச்சிருக்கோம். ஆனால் ஊழல் வழக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரை வந்து தாவேக்கால சேர்க்கிறது உங்க பார்வையில தப்பு அப்படின்னா, அதே மாதிரி வைத்தியலிங்கத்து மேல உள்ள வழக்க நீக்க சொல்லி மனு போட்டது தப்பு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. பாவலன், உங்க பார்வை என்ன? சொல்லுங்க. பாவலன், உங்க பார்வை என்ன? குட்கா பாஸ்கர் சேர்ந்தாலும் உங்க பார்வை என்ன? தப்புனா எல்லாம் தப்பு. வைத்தியலிங்கத்து மேல போட்டது தப்பு. எல்லாம் தப்பு தான். எல்லாம் தப்பு தான். இல்ல பாவலன், எல்லாம் தவறு தான். இல்ல இப்போ இல்ல அவர் கேக்குறது வைத்தியலிங்கம் சேர்ந்தது திமுகல சேர்ந்ததும் தப்பு, விஜயபாஸ்கர் தாவேக்கால சேர்ந்ததும் தப்பு. ரெண்டுமே தப்புன்னு சொல்ல வரீங்க? இந்த கேள்வி நல்ல கேள்வி. எனக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. திமுக ஒரு வலிமையான கட்சி, சரி, கட்டமைப்புல வலிமையா இருக்கக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி. அந்த கட்சிக்கு வந்து அதிமுக இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்துதான் அந்த கட்சியை காப்பாத்தணுமா? அந்த கட்சியை வெற்றி பெற வைக்கணுமா? அப்படி இல்ல. ஆனா தாவேக்காக்கு ஒரு தேவை இருக்குது. தாவேக்காக்கு ஆட்களை சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. திமுக தேவை கிடையாது. ஒரு பலமாய்ந்த கட்சி. அரசியல் ரீதியா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்கலாம். கட்டமைப்பு ரீதியாக இன்னும் வலுவான ஆட்கள் வந்தா கட்சிக்கு நல்லதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கலா யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அவர் கேட்கிறது அப்படி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு தூய ஆட்கள் யாரும் கிடைக்கலையா? ஏன் ஏற்கனவே வழக்கு இழுக்கிறவங்க தான் கிடைக்கிறாங்களா? சரி, அப்ப வந்து ஏற்கனவே வழக்கில் இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்த வழக்குல மாட்டினவங்கள திமுக சேர்க்கலையா? செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்க்கலையா? வைத்தியலிங்கம் அவர்கள் சேர்க்கலையா? அது அவங்க பதில் நான் கேக்குறேன். இது தப்புனா அது தப்புதான். இதுக்கு பதில் சொல்றேன். நீங்க ஒருத்தரை குற்றம் சாட்டு போது எல்லா பேரும் ஓம் பக்கருக்கு ஒரு விரல் தான் வெளியில நீட்டி இருக்கு. சரி, நீங்க பரிசுத்தமா இருந்து மத்தவங்கள குற்றம் சாட்டுங்க. பதில் சொல்லட்டும். நீங்க பரிசுத்தமா இல்லாத நிலைமையில மத்தவங்கள குற்றம் சாட்டுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக கடமை கிடையாது. நீங்க பரிசுத்தம்னா நீங்க வந்து சுத்தத்தை பத்தி பேசுங்க. சரி, கேப்போம். பரிசுத்தமா இல்லாத போது நீங்க பேசுறதுக்கு எந்த அர்த்தமே கிடையாது. கேப்போம். திரு தமிழ்ச்செல்வன், என்னைக்குமே திமுக பரிசுத்தம். நாம டிஎம்கே இஸ் a political party.
பரிசுத்தம். ஓ, நாங்க பரிசுத்தம்லாம் இல்ல, பரிசுத்தம். நாங்க அப்படிதான் ஊழல் செய்வோம். அதாவது ஊழல் என்னது எனக்கு செய்தவர்கள் புரியல. மேல இருக்கிற வழக்க திமுக என்னைக்கும் வந்து வாபஸ் வாங்குனது இல்ல. வைத்திலிங்கம் சொல்றாரு இல்ல. வைத்திலிங்கம் உதாரணம் சொல்றாரு. திமுக எந்த வழக்கையும் வாபஸ் வாங்குனது இல்ல. வைத்திலிங்கத்துக்கு நீங்க பண்ணல. நாங்க பண்ணல. மீண்டும் அந்த வழக்கு இப்ப லைவ்ல தான் இருக்கு. இல்ல மீண்டும் நீதிமன்றம் அந்த வழக்கை நீங்க பேசும்போது நான் வந்து இடைமறி இல்ல சார், அமைதியா நீதிமன்றம் எடுத்திருக்கா, நீங்க இப்ப கேள்வி வந்து எல்லாத்துக்கும் திமுக தான் நீங்க கை காட்டி நிறுத்த போறீங்க. திமுக காரணம் காமிட்டி மட்டும் நீங்க வந்து உங்களோட அந்த தூய அரசியல் பிம்பத்தை வந்து வலுப்படுத்திட்டு போவீங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக இந்த கேள்வியோட சேர்த்து நான் இதுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த கேள்வி நீங்க உள்வாங்கிட்டு அது வந்து ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது என்னன்னா எல்லாத்துக்கும் திமுக மட்டும் தான் காரணம். திமுக நீங்க பண்ணியா இப்ப எந்த கேள்வி கேட்டாலும் தாவேகாவுக்கு வந்து ஒரு ரொம்ப கம்ஃபர்டபிளான ஆன்சர் என்ன இருக்கு? நீங்க பண்ணாததா, நீங்க செய்யாததா? இன்னைக்கு அங்க போய் இங்க இருந்துட்டு இவ்வளவு நாளா இருந்துட்டு இல்ல எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்களே அப்படிங்கறது தான பிரச்சனை. இப்ப அங்க கேள்வி இப்ப எல்லாத்தையும் செஞ்ச ஒருத்தங்க அது மாற்று நான் சொல்லிட்டு வரேன் ஒருத்தன் எப்படி அதை திரும்ப நீங்களே எப்படி செய்வீங்கன்ற கேள்வி அவ்வளவுதான். இல்ல எங்க பிரச்சனை வருதுன்னா எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருக்கீங்களேன்னு அவங்க கேட்கும்போது நான் கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல நீங்க இல்ல. நீங்க வைத்திலிங்கத்துக்கு மேல நீங்க செஞ்சிருக்கீங்கன்ற புகார் இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. சோ யூ ஹேவ் டன் இட். அப்ப நீங்க எப்படி அவங்கள கேள்வி கேட்பீங்க? ஏங்க இப்ப யாருமே கேள்வி கேட்காம விட்டுறலாமா? அப்படி கிடையாது. அப்ப கேள்வி கேளுங்க. நீங்க சார் நாம இருக்கேன் அவர் கேள்வி கேளுங்க. இவ்வளவு நேரம் கேட்டு இருந்தோம் என்னது? நான் क्वेश्चन இஸ் நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அதாவது நீங்க கேட்ட இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே. பதில் தான் சொல்றேன். இல்ல அந்த வழக்கு மீண்டும் நீங்க லைவ் வந்திருக்கு. இல்ல நான் மேட்டர் சொல்லி நீங்க கேட்ட கேள்வியை தான் திரு பாவலன்ட்ட நான் கேட்டேன். அவர் பதில் சொல்ல வச்சோம். அவர் சொன்னாரு சொல்ல உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தது இல்ல அடுத்த விஷயம். இப்போ அவரோட பதில் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வைத்திலிங்கத்துக்கு நீங்க வந்து விடுதலை செஞ்சீங்க, நீங்க வந்து அவர் வழக்குல இருந்து விடுவிச்சீங்க. அந்த வழக்கு மீண்டும் ஆய்வுல இருக்கா இல்லையா? வழக்குல நடைமுறையில் இருக்கா? யாரால இருக்கட்டும். நீங்க மனு போட்டது உண்மையா இல்லையா? மனு திமுக போடல. இல்ல மேடம், அது போடல. திமுக போட ப்ரூஃப் இருக்கா? திமுக ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இருங்க சார். திமுக அந்த வழக்கு இருங்க சார். திமுக அந்த வழக்கு ப்ரூஃப் இருக்குன்னா சொல்லுங்க. ப்ரூஃப் வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. இருங்க சார், அந்த வழக்கை இருங்க சார். இப்போ மீண்டும் நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து மீண்டும் எடுத்து அவர் மீது சம்மன் கொடுத்து இந்த வழக்கை மீண்டும் நாங்க கையில் எடுக்கிறோம், இது வாபஸ் வாங்கினது தவறு, இந்த அரசாங்கம் தவறு பைதட்டுன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் அந்த வழக்கு வந்துருச்சு. இது நீ திமுக ஆட்சி பண்ண தவறு. வழக்கு இப்பொழுது நடைமுறையில் இருக்கு இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா திமுக மட்டும் குற்றம் சாட்டிட்டு தாவேகா ஒரு 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 அசிங்கமான அரசியலை முன்னெடுக்குதுன்றத என்ன அரசியல் அசிங்கமான? அதாங்க குட்கா பாஸ்கர் சார். Following his entry into DMK, DVSC filed a closure report in his case citing insufficient evidence. insufficient evidence இருக்கு இல்லன்னு சொல்றோம். மீண்டும் வந்துச்சுனா insufficient evidence இல்லன்னு தான் வரும். இல்ல சார், உங்க ஆட்சியில அவருக்கு மேல ஆதாரம் இல்ல, இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் நீங்க விசாரிக்கும் பொழுது அதாங்க வரும். காழ்ப்புணர்ச்சியில மீண்டும் எடுத்துறீங்க. அதான அதோட காழ்ப்புணர்ச்சி இல்ல. இப்போ இல்ல, உங்க ஆட்சியில சொல்லிருக்கீங்க ஆதாரம் இல்ல. அதாங்க மீண்டும் விசாரிக்கும் பொழுது அவர் மீண்டும் நிரபராதி தான் நிரூபிக்கப்படுவார்ன்றேன். சரி, அதுதான். அப்ப அவர் நிரபராதி. ஆமா, ஓகே சார். நீங்க மீண்டும் வரும் பொழுது அதாவது இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ்னா இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் தான் இப்போது வரலையும். நீங்க சஃபிஷியன்ட்டான எவிடன்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அது சஃபிஷியன்ட். அது அவங்க பண்றாங்களா? அது சார், அது நீதிமன்றமே எடுத்து அது உங்க கட்சியில சேர்ந்ததுக்கான குவிட் ப்ரோ கோன் பார்க்கப்படாதா? அது அப்படி பார்க்க முடியாது. அதுக்கான அப்படி நீங்க பார்த்தா இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் போய் இருக்கிறது என்ன மாதிரி பாப்பீங்க? அதுதான் இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் மேல இருக்கிற ஒரு வழக்கை நாளைக்கு தாவேகா அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லுச்சுன்னா நீங்க எப்படி பாப்பீங்க? என்ன பண்ணும்? அதை மீண்டும் எடுத்து விசாரிக்கும் பொழுது தான் அதுக்கான கேள்வி நீங்க கேட்க முடியும். இப்ப அவர் வந்து நிரபராதின்னு இருக்கிற குற்றவாளி நிரூபிக்கப்படுறவரை அவர் நிரபராதி தான். ஒரே ஒரு மேடம் குற்றவாளி நிரூபிக்கப்படுறவரை அவ்வளவுதானே. அப்ப நிரபராதி தானே உங்க கட்சியில சேர்த்தாங்க. ஏன் நீங்க இவ்வளவு பதட்டம்? இதுக்கு எவிடன்ஸ் எவ்வளவு வந்துச்சு? அதாவது கோவிட் டயத்துல வாங்கின பிபி கிட்ல இருந்து கோவிட் டயத்துல வாங்கின இன்ஜெக்ஷன்ல இருந்து விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு, பொதுவெளியில் வந்துச்சு. இப்ப மீண்டும் சொல்றேன், இதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? குற்றச்சாட்டு வந்தது, குற்றச்சாட்டு தான். அதே குற்றச்சாட்டு தான் நாங்களும் வைக்கிறோம். அதாவது எந்த இடத்துல நாங்க குற்றப்பணியில் உள்ள ஆளை சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு குற்றப்பணியில் உள்ள ஆளை நீங்க சேர்த்துக்கிறீங்கன்றதுதான் எங்களோட கேள்வி. இந்த தாவேகா அரசை கலைக்கிறதுக்காகவோ ஏதோ ஒன்று கண்டு அந்த எம்எல்ஏக்கள் இளையராஜாவை விலைக்கு பேசினாங்களா 35 கோடி ரூபாய். எதுக்காக? குற்றச்சாட்டு
பேசுனதா மேடம், குற்றச்சாட்டு. FIR வரைக்கும் போட்டாச்சு. FIR Evidence FIR அனிதா confirm. ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க. எவிடன்ஸ் இப்ப வரைக்கும் confirm. சார், அனிதா ராதாகிருஷ்ணன் அவ்வளவு கேவலமா பேசினவரை யாரும் சேர்ப்பாங்களா சார்? இல்லைங்க. நீங்க என்ன சார் லாஜிக்கலா அப்புறம் அப்புறம் நீங்க விஜய் மட்டும் யாருங்க சேர்க்க போறா? எதுக்கு செந்தில் பாலாஜி தலைமறை ஆகணும், உங்க தம்பி தலைமறை ஆகணும்? குற்றச்சாட்டு அவங்க மேல வந்திருக்கு. 9 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க பிடிச்சா அவங்க வாக்கு மூலம் எடுத்திருக்காங்க. சரி. இவர் தான் இதை செஞ்சிட்டாரு. ஏன் தலைமறை ஆகும்? இவரு நம்ம சிவசங்கரன் போய் கோர்ட்ல போய் சொன்னார்ல, அதே மாதிரி இவர் சொல்ல வேண்டியதானே? காரணம், இவர் முழுமையாக 12 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த சபாநாயகருக்கு எதிரான இந்த இது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அவர்கள் எடுத்துட்டா இந்த ஆட்சி கவுண்டர் பிளான்ல தான். அதை தான் ஸ்டாலின் கொஞ்ச நாளா சொல்றாரு, 3 மாசத்துல கவிழும், 6 மாசத்துல கவிழும். அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணது குதிரை வேறம், நீங்க செய்த சட்டத்துக்கு விரமானது, நீங்க எல்லாமே பண்ணிட்டு தாவேக அரசாங்கம் குதிரை பேரம் பண்ணான்னு சொன்னா எந்தாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இது வரைக்கும் குதிரை பேரம் பண்ணது நீங்க கொடுத்திருக்கணும். பாவலன், ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கும், உங்களுடைய நிறைவான பார்வை. அதாவது இப்ப இந்த ஆளுநர் வந்து கண்டிப்பா வந்து தமிழக அரசுக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா, ஆளுநருடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு. நம்ம சொல்றத வந்து திரு விஜய் கேட்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அது இல்ல, நம்ம சொல் பேச்சை இவர் கேட்க மாட்டாரு, நம்ம வந்து எதுலையும் தலையிட முடியாது போல இருக்கு, தலையிட்டால் வந்து உடனே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல இருந்து ஆளுநருக்கு அந்த ஒரு பார்வை உருவாயிருக்கு. அதனால வந்து இந்த தாவேக அரசுக்கு வந்து ஆளுநர் தரப்புல இருந்து இடைஞ்சல் வரும்போது, இது தாவேகா வெர்சஸ் ஆளுநரா வந்து இந்த முட்டல் மோதல் பெருசாகும் போது, நாங்களும் வந்து தாவேகா அரசுல இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆளுநருக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது திமுக அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு கேள்வியா வருதுங்க. ஏன்னா வந்து ஆளுநருக்கு எதிரான ஒரு போக்கு தான் வந்து திமுகவுடைய போக்கு, அதிமுகவுடைய போக்கு. ஆளுநர் தேவையே இல்லைன்றதான் வந்து திமுகவுடைய நிலைப்பாடு. மாநில சுயாட்சி, இங்க ஆளுநரே தேவையில்லை, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்றதான் திமுக முழக்கம். அப்ப இன்றைக்கு தாவேக அரசாங்கமும் தாவேக்கால இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் திமுக அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு நெருக்கடியை ஆளுநரே உருவாக்குவாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை கருதி தாவேக அரசு ஆளுநருடைய இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு மீறிய தலையீட்டை தடுத்து நிறுத்தும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த மோதல் வரதான் செய்யும். இது வந்து தமிழ்நாட்டு இந்த மோதல் வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் யாரு பக்கம் இருப்பாங்கன்னா தாவேக பக்கம் இருப்பாங்க. ஏன்னா கடந்த கால வரலாறு தான். அப்ப மேலும் மேலும் தாவேகா வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு வலிமையடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இது ஆளுநரே உருவாக்கி கொடுப்பாரு. ரைட். நன்றி திரு பாவலன். அதுதான் தமிழ்ச்செல்வன் அவர்களும் சொல்றாரு, ஆளுநர் உங்களுக்கு உதவி பண்றாருன்னு சொல்றாரு. தாவேகா வலிமையடைறதுக்கு, இந்த அரசாங்க வலிமையடைறதுக்கு ஆளுநர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. எதிர்ப்புல இருந்து உதவி பண்ண போறாரு. வரக்கூடிய மோதல்ல இருந்து உருவாக்க போறாரு. ஓகே, தேங்க்யூ. நன்றி திரு பாவலன். கண்டினியூங் தட் த்ரெட், சஞ்சீவி, இப்போ ரொம்ப நேரமா உங்கள்கிட்ட வரல, மன்னிக்கணும். பட் இந்த ஆளுநர் கிரியேட் பண்ணிருக்கிற இந்த ஒரு விஷயம், திரு பாவலன் சொல்றது போல அரசியல் ரீதியா தாவேகாக்கு இன்னும் ஒரு மறைமுகமா உதவிதான் செய்யுதா? இல்ல, போன வாட்டி திமுக மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அதான் இல்லையா? ஆர்.என். ரவி அவர்கள் இது செஞ்சாலும் பாத்தீங்க அப்படின்னா அது இன்டைரக்டா ஒரு ஸ்டேட் வெர்சஸ் சென்ட்ரல் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் கொண்டு போச்சு. அதுக்கு வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, ஆர்.என். ரவி வந்து திமுக அரசுக்கு உதவுறாரு அப்படின்ற மாதிரிதான். ஒரு பக்கம் வந்து முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், மறுபக்கம் ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் உதவுறாங்க, ஸ்டேட் வெர்சஸ் சென்ட்ரல் நரேட்டிவ் வந்து ஒரு பாஜக எதிர்ப்புன்ற சென்டிமெண்ட் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அது இன்டைரக்டா திமுக உதவுறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வைக்கப்பட்டது. சோ இப்ப பாஜக எதற்காக தாவேகா எதிர்க்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அவங்க நாளைக்கு எதிர்த்து ஒரு ஜெயிக்க போறாங்களா எலெக்ஷன்ல பாஜக? அவங்க இதனால கிடைக்க போறது எதுவும் கிடையாது. அவங்களுக்கு டைரக்டா எதிர்ப்பு தெரிவிச்சு they will not be very obvious. ஒருவேளை நாளைக்கு இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் அர்லேக்கர் வந்து நாளைக்கு ஆர்.என். ரவி மாதிரி செயல்பட்டால் அதுக்கு பின்பாக வந்து கண்டிப்பா டெல்லி இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதற்கு உள்நோக்கம் என்ன இருக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இல்லை அப்படின்றத சரியா தெரிஞ்சுக்கணும். அது வந்து தாவேகா கண்டிப்பா அட்வான்டேஜா போகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேட் ரைட்ஸ், பெட்ரலிசம், மாநில உரிமைகள், ஆளுநர்
ஒரு கான்ஸ்டிடியூஷன் லைன் கிராஸ் பண்றது போன்ற பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறும். அது ஆளும் கட்சிக்கு எப்பவுமே பயன்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. போன திமுக ஆட்சிக்கு பயன்பட்டு அது மாறலாம், ஆட்சி மாறதுக்கு காரணம் வேறையா இருந்தாலும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு அது எப்பவுமே பயன்பட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பாஜக செஞ்சாலும் வந்து அதுக்கு தாவேகா அரசு தான் கண்டிப்பா பயன்படும். ஆனா அது ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணும், 2 விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணும். ஒண்ணு வந்து இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு எந்த அளவுக்கு எதிர்க்குது இந்த விஷயத்தை, டைரக்டா எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான கொள்கையா வந்து ஆளுநர் வந்து பதவியை இழுக்கணும், அபாலிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அதுல உறுதியா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணிவிடும். செகண்ட் வந்து இந்த ஆளுநர் எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஆளுநர் இது மாதிரி பண்ணாரு அப்படின்னா அவர் ஆளுநர் பக்கம் நிக்கிறாங்களா அல்லது தமிழ்நாடு பக்கம் நிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதா. சோ திமுக அதிமுக இது ஒரு டெஸ்டா இருக்கும் அப்படிங்கறீங்க. ஆமா ஆமா. சோ ரெண்டாவது தாவேகாவை இப்ப டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, நிறைய பேர் பேசினாங்க. இப்போ ஜவஹர் அலி போன்ற அண்ணன் சகோதரர் பேசினாரு. சோ போன கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே, அதிமுக திமுக மேல குற்றச்சாட்டு. சோ அவங்க அதனாலதான் அவங்க ஆட்சி இழந்து இப்ப புது கட்சி வந்திருக்கு ஆட்சிக்கு. சோ மறுபடியும் உங்களே அதே தவறு பண்ணாங்க அப்படின்னா சோ தே ஆர் சிம்பிளி ஆஸ்கிங் சேம் வாட் அபௌட் இல்லையா? சோ அவங்க பண்ணாங்க, நாங்க பண்ண தப்பு இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. சோ as a neutral person நான் சொல்லலாம், திமுக காரங்க சொன்னா தவறா எடுத்துக்கலாம். as a neutral person as an observer இந்த கேள்வி நான் கேட்கிறேன். மக்கள் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு காரணம் அந்த தவறுகள் தொடர்ந்து பண்ணாங்க. இப்ப தாவேகா பண்ணுது அப்படின்னா அப்ப அவங்க பண்ணாங்களே அப்படின்ற கேள்வி எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு தெரியல எனக்கு. சோ அதான் நான் கேட்க வரேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சஞ்சீவி. திரு குமார் அவர் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாருல, பிஜேபிக்கு வாட்ஸ் இன் இட் ஃபார் தம், எதுக்கு இதை செய்யணும், ஏன் இப்போ இந்த ஆளுநர் வந்து இதோடைய ஆக்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. நண்பர் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. எதை சொன்னாலும் முதல்ல ஆளுநரை, இப்போ இன்றைக்கி 2 கட்சி திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 59 வருஷம், அது 67லேருந்து இருக்கிறது. அது ஏன் இவ்வளவு ஒரு சினிமாவில் ஹீரோவாக நடித்த விஜய் அவர்கள்ட்ட ஸ்ட்ரைட்டாக அவர் எம்எல்ஏ இருக்கல, அரசியல் கட்சியை இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தார். அவங்க அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருக்கும் அரசியல்லாம் என்னன்னே தெரியாது. அப்பேற்பட்டவங்களுக்கு சீட்டை கொடுத்து அவ்வளோ பேரும் ஜெயிக்க வச்சுருக்காங்களா மக்கள், ஏன்னு திமுகவும் யோசிக்கல, அண்ணா திமுகவும் யோசிக்கலைங்கிறது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி அரசியல் தளங்கிறது ஒன்று இருக்கணும், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். 2 ஒன்று அண்ணா திமுகவை உட்கார வச்சாச்சு. அது இனிமேல் எனக்கு அதனால் எதுவும் சொல்லதுக்கு நான் வரல. திமுக அடுத்தால தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன்னா எதனால் ஒரு விபத்து நடந்ததுன்னா விபத்து எதனால் நடந்தது அதை பரிசீலிக்கணும். அடுத்தால விபத்து நடக்காமல் இருக்கணும். ஆளுநர் எதிர்த்தது இவங்க அழிவுக்கு ஒரு பெரிய காரணம். திரும்பி அதே இதை இப்போ இந்த திமுக கூட கூட்டணி இருந்த கட்சிகள் பூரா இப்போ தாவேகோல சேர்ந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் உட்பட எப்படி காரணங்கிறீங்க? எப்படி காரணம்னா இவங்க தான் இப்படி திரி கொடுக்கறதே இப்படி தானே. இப்படி தான் திமுகவை ஆளுநரை விட்டுறக்கூடாது, ஆளுநரே இருக்கக்கூடாது. இந்தியா வந்து இந்தியாவில் 28 மாநிலம், 28 8 36 மாநிலத்துக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டெல்லியில் இருக்குது. அது இந்திய அரசு. அதை இப்போ இவருக்கு சொன்னாங்க ஒன்றிய அரசுனாரு. அது ஒன்றிய அரசு மீறி அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாரு. இந்த ஒரு எதிர்ப்பு போக்க மக்கள் ரசிக்கலன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க. எல்லாரும் முட்டாளாக இருப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு தகவல் ஒரு அரசாங்கம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு மக்களுக்கு தெரியாதா? ஒரு அரசு, ஒரு இந்திய அரசு, ஒரு பெரிய உலகத்தில் அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு, 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசங்களும் கொண்ட ஒரு நாடு. அது மத்திய அரசு ஒன்று ஆளுநரே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ இவங்க கேள்வியில் ஏதாவது நியாயம் இருக்காங்கிறது நான் அன்னையிலேருந்து சொல்கிறேன். அப்போ 14 கேள்வி கேட்டாங்க இல்லையா குடியரசுத் தலைவரை. அப்போது அதில் சுப்ரீம் கோர்ட்டோட பதிலே அது இருக்குது. ஆளுநரை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணக்கூடாது, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் இதெல்லாம் சொல்லவே கூடாது சொல்லியிருக்காங்க. ஆக இன்னும் அதே பயன்படுத்துகிறாங்க. அப்போது ஆளுநர் இல்லாமல் ஆளுநருக்கு அரசியல் அமைப்பில் அவர் இருக்கார். அரசியல் அமைப்பு முறையில் அவர் நிர்வாகியாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நாம் உருவாக்குன அரசியல் அமைப்பில் அங்கமாக இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்க ஒன்றுமே கிடையாது. அவர் யாரையுமே கேட்கக்கூடாது. என்ன ஆயிட்டு இப்போ தூய சக்தி தானே தாவேகா. தூய சக்தி திமுகவா தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் தூய சக்தின்னு வந்தீங்களா? அவர் வேறு எதுவும் உங்கள்கிட்ட எனக்கு 5 ஏக்கர் இடத்த கொடு, தேனி பக்கத்தில் அல்லது இது வைகை டேம் பக்கத்தில் எனக்கு ஆட்டு பாசனத்தில் ஒரு 5 ஏக்கர் இடத்த கொடுன்னு அவர் கேட்கறதுக்கு பண்ணல. என்னப்பா நடந்தது, ஏது நடந்தது, ஏன் நடக்கலை? அப்போ நடக்கலைன்னு உடனே நான் தலையிட்டு செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் கூட தப்பு இல்லைங்கிறேன் நான். அப்போ அதை அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இவர் எப்படி தலையிடலாம்னா அவரை எதை இப்படி பேசுச்சுன்னா தேவைக்கு இதே எவ்வளோ வேகமாக வந்து அவ்வளோ வேகமாக திரும்பி போயிடும். ஓகே, இதுதான் என்னுடைய வார்த்தை. இதில் ஓகே திரு தமிழ்ச்செல்வன் வரேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் நேற்று சொன்னோம், இன்னைக்கு சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தான் இங்கே ஆய்வு செய்ய முடியும். நீங்கள் கோப்புகளை ஆய்வு செய்யலாம்.
யாரையாவது ஏதாவது ஃபைலில் டவுட் இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லி ஆய்வு. கோப்புகளை ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு நேரடியான ஆய்வுக்கு போகிறேன்னு கிளம்புறதுல உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இது போட்டி வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான பேச்சு இல்லை. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் எரர். இவர் பண்ணியிருக்கிறது ஒரு எரர். அது செய்யக்கூடாது. அவர் அது எப்படி அவர் செய்யலாம்னா கோப்புகளை ஆய்வு செய்யலாம். அப்படி கோப்புகள் ஆய்வு செய்யும்போது திமுக ஏன் ஆளுநரோட போய் மனுலாம் கொடுக்குது? அப்புறம் நீ அது வேற இல்லை, ஆளுநரே வேணாம்னு சொல்கிறீங்க, அப்போ இது ஏன் செய்றீங்க அப்படின்ற பார்வையும் தவறு. ஏன்னா இப்போதைக்கு அவர் தான் எதிர்க்கட்சிகள் முறையிடக்கூடிய இடமாக இருக்கிறார். மோதல் கூர்மையாகும் போது திமுக எந்த பக்கம் நிற்கும் அப்படிங்கிற கேள்வியை சஞ்சீவி எழுப்பினார். திமுக மீண்டும் கான்ஸ்டியூஷனல் பக்கம் தான் நிற்கும். திருப்பி ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் கட்டாயம் பண்ணும். தாவேகா அரசுல கூட தாவேகா அரசுலையும் பண்ணும், அதிமுக அரசாங்கத்திலும் பண்ணோம். அதிமுக அமைதியா இருந்துச்சு, நாங்க செஞ்சோம். அதிமுக அமைதியா மீண்டும் செய்வோம். ஏனென்றால் இது நாங்க கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷனோட தான் நம்ம இப்போ. அப்ப இதை தாண்டிட்டு இது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான பேச்சு இல்லை. இது ஆளுநர் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். ஆளுநரோட முறையிடுறது அது தனி. ஏன்னா ஆளுநர் தான் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் முறையிடக்கூடிய இடமாக இருக்கிறார், அவர் தான். ஓகே, திருச்சாவூர். தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்பது முக்கியம். நீங்க அவர் 10 ஏக்கர் நிலம் கேட்டாருன்னா அது தளபதி சொன்ன வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்காண்டி கேட்கக்கூடாது சார். இல்ல அப்படி சொன்னார்ல, கேட்டாரான்னு நீங்க வாங்கி கொடுப்பீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதுக்கு. ஆனா மாநில உரிமை எப்படின்னா தாவேகாவுடைய கொள்கை சமூக நீதி, மதசார்பற்ற நிலை, மாநில உரிமையை காக்கக்கூடிய வகையில் தான் அவருக்கு கொள்கை வடிவை அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையில தலையிட்டு நீங்கள் இணையான ஒரு ஆட்சி நடத்த அதிகாரத்தை நீங்க செய்யும்போது இந்த மாநில அரசு கண்டிப்பாக ஏத்துக்கிறாரு. நண்பர் சொன்னாரு, அந்த கட்சிக்கும் உங்க கட்சிக்கு தாவேக்கு வித்தியாசம் இல்லையான்னு கேட்டாரு. ஊழலற்ற ஆட்சி, அதுதான் வித்தியாசம். ஆனால் அரசியல் களத்துல நீ ஊழல்வாதி ஒருத்தர் வந்து கட்சியில சேர்ந்துட்டாருங்கிறக்காண்டி இந்த ஆட்சி அதிகாரம் ஊழல்வாதி ஆயிராது. அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் ஊழல்வாதியை சேர்த்து கொண்டார். கரைகளை போக்கும் நவீன வாஷிங் மிஷின் அது இல்லையே. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா? கட்சியில தானே மேடம் சேர்த்திருக்காங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் உலகத்துல ஒரு கட்சியும் ஊழல்வாதிகள் அற்ற தூய்மையானவர்கள் கொண்ட கட்சி உலகத்தில் இருக்காது. அதனால ஒரு கட்சியில் இன்றைக்கு அரசு செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. செயல்பாடு எப்படி இருக்கு, அவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, கட்சியில் இருக்காங்க. கட்சியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் இருப்பது. இன்றைக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய திமுக எல்லா வகையிலும் தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பலமான ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் சேர்க்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முக்கியம் கொடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். அந்த முக்கியம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் இன்றைக்கு தூய்மையான சக்தி, அப்படிங்கிற நேர்மையான சக்தியை காட்டுறாங்க. இதுக்கு பதில் கேள்வி எது? அதாவது பலமா இருக்கிறதுக்காகத்தான் நான் ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிறேன். இது மட்டும் ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிறேன். நாங்க பலமடைவதற்காக, திமுக பலமா இருக்கு, நாங்க பலமடைவதற்காக ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிறோம். ஆனா அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. எனக்கு புரியல. முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒருத்தர் எதுக்கு கட்சியில முக்கியத்துவம் சேர்க்கணும்? எனக்கு புரியல. பலத்துக்காக கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாம நீங்கள் அமைச்சர்களாகிய ஊழல்வாதி கேள்வி, நீங்க அமைச்சர் பதவியை கொடுத்தீங்க. ஆனா அத மாதிரி செய்ய மாட்டாங்க. கட்சியில் இணைத்துக் கொள்வது தவறில்லை என்பதுதான். தேங்க்யூ. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இந்த ஆளுநர் வெர்சஸ் மாநில அரசினுடைய அந்த உறவு அப்படிங்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சியை பெறப்போகிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.